இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் நம்ம நினச்சி கொண்டு இருக்கிறோம், என் வாழ்வில் எனக்கு இந்த காரியம் ஏன் நடந்து கொண்டு இருக்கிறது, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நெருக்கம் ஏன் நடந்துக்கிட்டு இருக்கு, இந்த சுச்சுவேஷனுக்குள்ளே நான் ஏன் போய்கிட்டு இருக்கிறேன், இந்த பாதையின் வழியாக கர்த்தர் ஏன் என்னை கொண்டு போயிட்டு இருக்கிறாரு, நான் நல்லா தான் இருக்கிறேன், ஆண்டவரை தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன், அவருக்காக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன், நான் பரிசுத்தமாக தான் இருக்கிறேன், யாருக்கு எந்த தீமையும் செய்யலை, யாரையும் கஷ்டப்படுத்த நினைக்கல, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறுமை, ஒரு இழப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு தேவையோடு கூட நான் தேவனுடைய சமூகத்தில் தேடிக்கொண்டு இருக்கிறேன். இந்த சூழ்நிலை எதுக்காக தேவனுடைய வாழ்வில் என்ன பண்ணியிருக்கிறாரு, அனுமதிச்சிருக்கிறான்னு சொல்லி இங்கே இருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கேட்டால் எல்லாருமே சொல்லுவீங்க, இந்த சூழ்நிலையின் வழியாக தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நடந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நீ சொல்றது போலதே பாஸ்டர் என் வாழ்வில் இன்னைக்கு நைட் இருக்கிறது, நான் நல்லா இருந்தா கூட என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்பது தேடி என்ன தேடி ஆகுது. சில பேர் சொல்லுவீங்க, பிரச்சனை என்பது நாடி தேடி போகல, என்ன பண்ணுது, அதுவா என்ன பண்ணுது, என்ன தேடி தேடி வந்து என் வாழ்க்கையில் என்ன பண்ணுது, ஆண்டவரே பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் பல நேரங்கள் நம்ம யோசிப்போம். ஆனால் கர்த்தருடைய வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் இந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் வருது, ஏன் இந்த போராட்டம் அந்த நெருக்கெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வருதுன்னா, தீர்க்கதரிசியினால் சொன்னப்பட்டது நிறைவேறும் வண்ணமாக இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியமும், இன்க்ளூடிங் நீங்கள் மனசில் வச்சிருக்க எல்லா காரியமும் தேவனுடைய திட்டத்தின்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதெல்லாம் கர்த்தர் பிளான். என்னாண்டு, நான் அடி வாங்குறது உங்கள் பிளானா, நான் திட்டு வாங்குறது உங்கள் பிளானா, நான் குழியில் போடப்படுவது உங்கள் பிளானா, நான் நெருக்கப்படுவது உங்கள் பிளானா? நீங்கள் சொல்லி கேட்கலாம், ஏன்டவரே நான் கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணுறது உங்களுடைய பிளானான்னு கேட்டால், ஆமாம், இது கர்த்தருடைய திட்டம் தான். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், ஏன்டவரே இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு கண் இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா, நீங்கள் தான் என் ஜெபத்தை கேட்குறீங்களே, நான் அழுறதுக்கு நீங்கள் பார்க்குறதே இல்லையா, நான் கண்ணீரோடு கூட தேவனை தேடுறேனே, என் கண்ணீரெல்லாம் நீங்கள் பார்க்குறேன்னு சொல்கிறேன். வசனம் போட்டிருக்குது, நிறைய சொல்லுவோம், அந்த வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கிறீங்க, ஆனால் என் வாழ்க்கையில் மட்டும் இந்த வசனம் ஆக மாட்டேங்குது, நிறைவேறது இல்லை. வசனத்தில் கண்ணீரெல்லாம் நான் துருத்தியில் வச்சு நான் பதில் கொடுப்பேன், கண்ணீரெல்லாம் நான் சிந்தினால் பரவாயில்ல, கண்ணீரை அப்படி காஞ்சி போகிறதில்ல, அந்த கண்ணீரை நான் என்ன பண்ணுறேன், துருத்தியில் நான் சேமித்து வைத்திருக்கிறேன், பதில் கொடுப்பேன்னு சொல்கிறீங்க. ஏன் என்னோட டப்பா நான் வடித்த கண்ணீருக்கெல்லாம் இந்நேரம் இருக்கணும், 10 டப்பா வந்திருக்கணும், ஒரு டப்பா 10 டப்பா தாண்டி கூட இன்னும் எனக்கு வரல, எனக்கு இன்னும் பதில் வரலையே, என் வாழ்வில் ஒரு மாற்றம் வரலையே, என்னுடைய வருமானத்தில் ஒரு மாற்றம் வரலையே, குடும்ப சூழ்நிலையில் ஒரு மாற்றம் வரலையே அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு, இதெல்லாம் ஏன் நடக்குது, இதெல்லாம் ஏன் நடக்குது நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்க உங்ககிட்ட தான் கர்த்தர் சொல்கிறாரு, இதெல்லாம் கர்த்தருடைய திட்டத்தின்படி உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்க தரிசனம் நிறைவேறும் வண்ணமாக இவைகளெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நமக்கு தெரியாது, என்றைக்குமே இந்த மரமண்ட மூளையால் கர்த்தருடைய பெரிதான திட்டத்தை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. நம்ம நினைப்போம், ஆண்டவரே இப்படிப்பட்ட பாதையின் வழியை கொண்டு போகிறீங்க, அங்கே தான் நல்ல பாதை இருக்கே, இந்த சின்ன பாதையில் எதுக்காக என்ன கொண்டு போகிறீங்க? ஆனால் கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும், அந்த பாதையின் வழியில் போனால் நமக்கு என்ன பண்ண முடியாது, முடிவு சரியாக இருக்காது. இந்த சின்ன பாதையாக இருந்தாலும் சரி, கற்கள் இறந்த பாதையாக இருந்தாலும் சரி, ஆனால் முடிவு ஒரு மகிமையுள்ள ஒரு முடிவாக இருக்கும்னு ஆண்டவர் அறிந்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி யாருக்கெல்லாம் தெரியும்? உங்களுடைய ஃப்யூச்சரை பற்றி, இல்லை ஒரு 4 வருஷம் கழித்து நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க, இந்த சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது எப்படி ட்ரெஸ்ஸு போட்டிருப்பீங்க, என்ன பண்ணிருப்பீங்கன்னு யாருக்காச்சும் தெரியுமா? தெரிந்தவர்கள் யாராச்சும், தெரிந்தவர்கள் யாராச்சும் சொல்லுங்கள். எனக்கு தெரியும் பாஸ்டர், 4 வருஷம் கழிச்சு நான் இப்படி தான் இருக்க போகிறேன். நேற்றுக்கு இன்றைக்கி என்ன ஆக போகுதுன்னு கூட நமக்கு என்னாகாது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு கூட நமக்கு தெரியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய திட்டத்தை நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் செலுத்தாதீங்க, கர்த்தர் நடத்துகிற பாதைக்கு நேராக உங்களை ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் எனக்கு பாடுகளை பட அனுமதிக்கிறாரா, இன்னைக்கு திட்டுவாங்க அனுமதிக்கிறாரா, பிரச்சனைகள் வழி என்ன அனுமதிக்கிறாரா, நீங்கள் விட்டு கொடுங்க, இதுவும் கர்த்தருடைய வழிதான். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, இதெல்லாம் நிறைவேறும் வண்ணமாக இவைகளெல்லாம் நடந்து தீரணும், இவைகளெல்லாம் நடக்கணும். இன்றைக்கி ஒரு ஊருக்கு போகணும் அப்படின்னா எல்லா ஊரையும் தாண்டி போய் தான் ஆகணும். இல்லை டைரெக்டாக என் சொந்த ஊருக்கு குதிக்கணும்னா ஏதாவது வழி இருக்குதா? வேறு வழி இருக்கா சொல்லுங்கள்? பூமி வழியாக ஏதாச்சும் பூந்து போகிறதுக்கு இந்த வழியும் கிடையாது. இன்றைக்கி திருப்பூர் போகணும்னா என்ன பண்ணணும், இந்த ரோட்டு வழியாக போய் இல்லை வேறு வழியாக போய் பல ஊர்களை தாண்டி தான் என்ன ஆகணும், போய் தான் ஆகணும். இல்லை நான் திருப்பூருக்கே போகணும்னா வானத்து வழியாக போனால் கூட அந்த வழியை கிராஸ் பண்ணி போகாமல் போகவே முடியாது, யாராலையும் முடியாது. கண்ணை மூடி கண்ணை திறந்த உடனே திருப்பூரில் யாராலையும் என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது. ஆனால் அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது, இன்னைக்கு நீ திருப்பூர் போகணும்னு உனக்கு ஒரு தேவன் திட்டம் வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த நடத்துகிற பாதைகள் எல்லாம் அது தேவனுடைய தரிசனத்தின் பாதைகள். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம யோசிக்கலாம், ஆண்டவரே எனக்காக நீ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறீங்க, நீங்கள் டைரெக்டாகவே என் கையில் என்ன பண்ணிடலாம், கொடுத்துடலாமே. இன்னைக்கு ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு ஒரு பொருளை வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் டைரெக்டாக அப்பாவை என்ன பண்ணிடலாம், பிள்ளைக்கு வாங்கி கொடுக்க முடியும். ஆனால் அப்பா என்ன பண்ணுறாரு,
ஒரு காரியத்தை சொல்றாரு, மகனே நீ இந்த 10th நல்ல ஒரு மார்க் எடு, இல்லை இந்த மாதிரி நல்ல பிள்ளையா வாழ், இந்த காரியத்தை பண்ணு, இந்த காரியத்தை பண்ணேன்னா உனக்கு என்ன பண்ணுவேன், சைக்கிள் வாங்கி தருவேன், உனக்கு பிடிச்ச ஃபோன் வாங்கி தருவேன், உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் வாங்கி தருவேன். ஏன் இடையில பல காரியங்களை வைக்கிறார். அதே போல தான் தேவனும் நம்முடைய வாழ்வில் ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார், திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆனால் இவைகள் எல்லாம் நடப்பதற்கு காரணம் அந்த திட்டத்தின் மத்தியில் ஏன் எனக்கு பிரச்சனையாக நடக்குது அப்படின்னா இதுவும் தேவனுடைய திட்டத்துக்குள்ள ஒரு பங்காக இருக்கு. அல்லேலூயா. பல நேரங்களில் பாருங்க, நம்ம பிரச்சனை இல்லைன்னா தேவனை மறந்துடுவோம். ஆமாம் தானே? பிரச்சனையே இல்லாத மனுஷனை போய் கேட்டு பாருங்க, கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்பான். பிரச்சனையே இல்லாத மனுஷன் உலகத்தில் எவனுமே கிடையாது. யாராச்சும் இருக்கிறாங்களா? பெரிய பெரிய பணம் நீங்கள் சொல்லலாம், பணம் இருந்துட்டா பிரச்சனையே, மணி இஸ் த ஆல்வேஸ் அல்டிமேட். பல பேர் இப்படி யோசிப்போம், மணி இருந்துட்டா போது எந்த பிரச்சனையுமே இருக்காது. இன்றைக்கி பாருங்க, பணக்காரனை யோசிச்சு பாருங்க, கூட 10 பேர் பிளாக் கேட்ஸ், அவங்க கூட 10 பிளாக் கேட்ஸ் வேற, அவன் கூட துப்பாக்கி ஏந்திர மனுஷங்க, பயம் இல்லாதவன் எதுக்குங்க அத்தனை பேர் வச்சிருக்கணும் சொல்லுங்க? புல்லட் ப்ரூஃப் காரு, நடந்து போகும்போது 10 பாடி கார்டு கூட, எதற்காக? பணம் தான் இருக்குதாச்சே, அப்படியே போயிடலாமே. பயம், எப்படா எவனை என்ன போட்டு தள்ளிட்டு சொத்தை சுருட்டிட்டு போவான், எவன்டா கூட இருக்கவனே என்ன பண்ணுவான், என்ன கொன்றுவாங்களோட பயத்திலேயே இன்னைக்கு பல பணக்காரர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் நம்மளை பாருங்க, கர்த்தர் நம்ம வாழ்வில் அதிகமான ஆசீர்வாதம் இல்லை என்றாலும் நம்மளை சமாதானமாக கர்த்தர் வாழ வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை யோசிக்கலாம், ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறுது? நீங்கள் வச்சிருக்கிற நோக்கத்தை நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருக்கலாம் இல்லையா? ஆனால் ஏன் என்னுடைய வாழ்வில் இப்படிப்பட்ட நெருக்கத்துக்குள்ளே நான் போய்கொண்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி கொண்டிருந்தீங்கன்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இதுவும் தேவனுடைய திட்டத்தின் பாதைகள் தான். ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்று யோசிக்கணும், இந்த பாதைகள் எதற்காக தேவன் அனுமதிக்கிறார்? இதை தான் இன்னைக்கு நான் சொல்லித்தர விரும்புகிறேன், இதைத்தான் நான் போதிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். இந்த பாதையை கர்த்தர் கொடுப்பதற்கான 3 காரியம், 3 காரியத்திற்காக தான் இந்த பாதையை கர்த்தர் அனுமதிக்கிறார். நீங்கள் ஒருவேளை ஆரம்ப நாட்களில் நல்லா இருந்திருக்கலாம், ஆரம்ப நாட்களில் இயேசுவை கேட்ட உடனே அற்புதம் அதிகமாக நடந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் முட்டி திணறி கேட்டால் கூட அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறாமல் ஒருவேளை சிறுமைப்படுத்தப்பட்ட நிலைமையில கஷ்டத்தோடு கூட இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் நிறைவேறுவதற்காகத்தான் இப்படிப்பட்ட போராட்டத்தின் பாதைகளுக்குள்ள கர்த்தர் உங்களை அனுமதிக்கிறார். இந்த அனுமதிக்கிறதுக்கான காரணம், எதுக்காக அனுமதிக்கிறார்? வேதத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதிலே 37வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் அதிலே 26 முதல் 28 வரைக்கும் ஒரு சத்தம் வாசிங்க பார்ப்போம். தன் சகோதரரை நோக்கி இப்ப நல்ல கவனிங்க. இப்ப என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த பாதையை தேவன் அனுமதிக்கும் பொழுது என் வாழ்வில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, முதல்ல என்ன கர்த்தர் உடைக்கிறார். அல்லேலூயா. என்ன நீங்க பாஸ்டர் இந்த பாதையின் வழியா நான் ஆசீர்வாதம் வைப்பாரு நீங்க சொல்லுவீங்க பார்த்தா, இந்த பாதையை அனுமதிப்பதற்கு காரணமே என்னை உடைக்கத்தான், என்னை உடைக்கிறதுக்கு தான். என்னை உடைக்கிறதுக்காகவே கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த பாதையை அனுமதிக்கிறார். நான் ஒன்று சொல்றேன், உடைபடாத எந்த ஒரு பாத்திரமும் உபயோகமாய் மாறுவதில்லை. 5000 பேர் பசியோடு கூட தேவ சமூகத்தில் காத்திருக்கிறார்கள். வசனம் சொல்லுது, கர்த்தர் அப்பத்தை எடுத்து உடைத்து பிச்சு என்ன பண்றாருமா, 5000 பேரை போஷிக்கிறார். எந்த அப்பம் தேவனுடைய கைகளால் எடுக்கப்பட்டு உடைக்கப்பட்டதோ பிக்கப்பட்டதோ அதுதான் 5000 பேருக்கு போஷிக்கத்தக்க ஆசீர்வாதங்களை கொடுத்தது. இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன், நீங்கள் உடைக்கப்படுவது உண்மையானால், நீங்கள் உடைக்கப்பட்டு கொண்டிருப்பது உண்மையானால், தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போவதும் உண்மை. ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, தேவன் இப்படிப்பட்ட பாதையை ஏன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, முதல்ல என்ன உடைக்கிறதுக்காகவே அனுமதிக்கிறார். உடைபடாத எந்த ஒரு பாத்திரத்தையுமே கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், உபயோகிப்பது இல்லை. கர்த்தர் உடைக்க தான் அந்த மனிதன் தேவனுக்கு ஏற்றவனாய் உருவாக்குறான். அல்லேலூயா. நீங்கள் நினைக்கலாம், ஏன் ஆண்டவரே இப்படி பிரச்சனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த நெருக்கம், எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, என் கூட இருக்கிற நண்பர்களாக சந்தோஷமாக இருக்கிறாங்க, அவங்க பாவ வழிகள் இருக்கிறாங்க, நான் கர்த்தருக்குள்ள உண்மையாக வாழ்ந்து கூட எனக்கு ஒரு மேன்மையை பார்க்க முடியல, நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இந்த பாதைகளை அனுமதித்துக்கான நோக்கமே நீ உடையணுங்கிறதுக்காகத்தான், நீ உடைக்கிறதுக்காகத்தான். பாருங்க, ஆர்மியில் சேர்க்குறவன்லாம் அது வரைக்கும் மண்டை முடி இவ்வளோ பெருசாக வளர்த்திட்டு இல்லை ஏதோ ஒரு பங்குற மாதிரி சுற்றிட்டு இருந்திருப்பான். ஆனால் ஆர்மி அப்படின்னு உள்ளே போன உடனே என்ன பண்ணிடுவாங்க, மண்டை முடியெல்லாம் வெட்டி மொட்டையை அடிச்சுட்டு அந்த ஆர்மிக்கு ஏற்றது போல் என்ன பண்ணுறாங்க, அவனை என்ன பண்ணுறாங்க, கிரியேட் பண்ணுறாங்க. அதே போல கர்த்தரும் உன்னை தேவனுடைய திட்டத்துக்கு நேராய் நடத்துவதற்கு உன்னை உடைக்கிறார்.
எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? தேவன் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்காரு. அது வரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. அது வரைக்கும் பாவியாக இருந்திருப்பீங்க, கோவப்படுவீங்க, அது வரைக்கும் கெட்ட வார்த்தை வாயில் வந்துட்டே இருந்திருக்கும், ரொம்ப கோவப்படுறவங்களா இருப்பீங்க. உங்களோட கேரக்டரை என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவர் உடைச்சு 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 அதை உருவாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. நீங்கள் ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உடைக்கிறதுக்காக தான் அந்த பிரச்சனை, உன்னை உடைக்கிறதுக்கு தான் அந்த பிரச்சனை, உன்னை உடைச்சு ஒன்றுமில்லாமல் ஆக்கிறது தான் இந்த பிரச்சனை. பாஸ்டர், ஆண்டவர் உருவாக்கி உயர்த்துவார்னு எல்லாரும் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் என்னை உடைக்கிறதுக்காகவே ஒருத்தர் பிரச்சனையை அனுமதிக்கிறாருன்னா அது எப்படி? ஆண்டவர் பொல்லாங்கனாலும் சோதிக்கிறவர் அல்ல இல்லையா? ஆண்டவர் பிரச்சனைகளை கொடுக்கிறவர் இல்லையா? ஆனால் விசேஷமாக எவன் ஒருவன் மேலே கர்த்தருடைய திட்டத்தை வச்சிருக்கிறாரோ அவனை கர்த்தர் உடைக்கிறார். அவனை பிரித்து எடுக்கிறார். தனியாக ஒரு கூட்டத்திலேருந்து என்ன பண்ணுறாரு தெரியுமா? உடைச்சி அந்த பீஸை மட்டும் என்ன பண்ணுறாரு? அந்த பீஸை மட்டும் இன்னைக்கு ஒரு மேலே ரோஸ் வச்சிருக்க பீஸை மட்டும் கேக்கில் பிரித்து எடுப்பது போல தேவன் எதன் மேலே ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரோ அதை மட்டும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பிச்சு எடுக்கிறார். நம்ம நினைப்போம், ஆண்டவரே நான் நல்லா இருக்கிற ஒரு கூட்டத்தோடு ஜாலியாக இருக்கிறேன், ஏன் என்னை பிச்சு வழியோடு கூட என்ன பண்ணுறீங்க, என்னை கட் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் உன்னை தெரிந்து கொண்டதே உன்னை உடைக்கத்தான். அல்லேலூயா. உடைக்கப்படாத பாத்திரம் தேவனுக்கு பயன்பட முடியாது. அது வரைக்கும் நமக்குள்ளே இருந்த வைராக்கியம், அது வரைக்கும் நமக்குள்ளே இருந்த எல்லாம் தேவன் உடைக்கும் பொழுது காணாமல் போயிடும். அது வரைக்கும் இருந்த எல்லா காரியமும் தேவன் உடைக்க உடைக்க என்ன ஆயிரும்? ஒன்றுமில்லாமல் போயிடும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுமை இல்லாதவன் நான். கோபம் என்பற வார்த்தைக்கு அர்த்தமே வாழ்க்கையில் அதிகமாக இருக்கும். கோவம்னா அப்படியே மூக்குக்கு மேலே கோவம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோப குணம் உள்ளவன் நான். ஆனால் கர்த்தர் பாருங்க, என்ன உடைக்க 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 என்ன பண்ண அடிக்கிறீங்களா? என்ன பண்ணுங்க? அடிச்சுக்கிட்டு கர்த்தர் உடைக்கிறாரு. அவர் திட்டத்துக்கு நேராமலை கொண்டு போய் கொண்டுக்கிறாரு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை உடைக்கிறான்னு ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க. என்னை கர்த்தர் பிக்கிறதுக்கு காரணம், கர்த்தரை உடைக்கிறதுக்கு காரணம், கர்த்தர் என்னை அதிகமாய் பயன்படுத்த போவதற்காகத்தான். நீ எண்ணிக்கொண்டு இருக்கலாம், ஒருவேளை ஆண்டவரே நான் உடைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், என் வாழ்வில் நான் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், ரொம்ப ஆண்டவரே உடைக்கிற ஒரு அனுபவம். உடைக்கிறதுனா என்ன? அடிக்கு மேலே அடிக்க உலகத்தை சொல்லுவாங்க, ஆடி காத்துல அம்மியும் நகந்துரும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அடி ஆண்டவரே, அப்படிப்பட்ட காத்து என்னை நோக்கி என்ன பண்ணிருக்கு ஆண்டவரே. சாதாரண ஒரு காத்தா வந்தது இன்னைக்கு புயல் காத்தாய் மாறி என் வாழ்வில் என்ன ஆகிட்டு இருக்கு? வீசிக்கிட்டு இருக்குது. ஒரு தென்றலை போல வீசுன்னு பார்த்தா இந்த காத்து என்ன ஆகிட்டு இருக்குது? இப்போ ஒரு தென்றலை போல அழகா வந்த காத்து இன்னைக்கு புயல் காத்தாய் மாறி இன்னைக்கு என்ன ஆகிட்டு இருக்கு ஆண்டவரே? வீசிக்கிட்டு இருக்குது. நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் இப்படிப்பட்ட காத்தை எனக்காக ஏன் அனுமதிக்கிறீங்க அப்படின்னு. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் கீழ்காற்றை அனுப்பிதான் என்ன பண்றாருமா? ஆசீர்வாதங்களை உண்டாக்குகிறார். இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் சில நெருக்கமான சூழ்நிலைகளை அனுமதிப்பதற்கு காரணம் கர்த்தர் நம்மளை உடைப்பதற்காகவே தான். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் மாத்திரம் இப்படிப்பட்ட பாதைகளுக்குள்ள நம்மளை அனுமதிக்கல அப்படின்னா இந்த மேன்மைகளுக்கு நேராக நம்மளால் செல்ல முடியாது. அதனாலதான் வேதத்தில் வாசிக்கிறோம். யோசேப்பு பாருங்க, ஆதியாகமம் 37:26 வாசிங்க. அப்பொழுது யூதா எவ்வளோ நல்ல சகோதரன் பாருங்க, எவ்வளோ நல்ல. இப்போ அண்ணன் தம்பி அண்ணங்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? தம்பி கொலை பண்ண பிளான் பண்ணிட்டாங்க. இவன் ஓவரா சீன் போட்டுக்கிறான்டா, இவன் இன்னும் பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்கிறான், நீங்களாம் எனக்கு கீழ்ப்படுவீங்க, நீங்களாம் எனக்கு என்ன பண்ணுவீங்க, சேவை செய்வீங்கன்னு ஓவரா பேசிட்டு இருக்கிறான். இன்னைக்கு யோசேப்பு பட்ட பாடுகளுக்கு காரணம் என்ன? யோசேப்பு இவ்வளோ அடி வாங்குற காரணம் என்ன? ஒரு பக்கம் தேவ திட்டம் தான், இன்னொரு பக்கம் அவன் சொன்னதுனால தான் அவ்வளோ அடி. அவனுக்கு சொல்லாமல் இருந்திருந்தா, ஆனால் அவன் சொன்னது கூட தேவ திட்டம் தான். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தை வெளிப்படுத்துறார். மொத்தம் இத்தனை சகோதரர்கள் இருக்கிறாங்க, அதில் ரொம்ப கடைசி பையன். இந்த கடைசி பையன்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், என்னன்னா, மகனே எல்லா சகோதரனோட உன்னை நான் உயர்த்தி வைப்பேன், இவர்கள் எல்லாரும் உனக்கு முன்பதாக பணிவார்கள்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிட்டான்? அவன் அண்ணன்கிட்ட சொல்லிட்டான், அண்ணா எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறாரு, நீங்கள்லாம் எனக்கு கீழே தான் இருக்க போகிறீங்க, நான் தான் உங்களை விட என்ன பண்ண போகிறேன், அதிகமாக உயர போகிறேன்னு சொன்ன உடனே அண்ணனுங்கள் எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சு? பொறாமை ஒரு எலும்புருக்கின்னு சொல்லுவாங்க. என்னதாம்மா பொறாமை? எலும்புருக்கு. அப்படி நமக்குள்ளே என்ன ஆயிருமா? பொறாமை என்ன பண்ணுமா? எலும்பை உருக்குமாம்மா. அப்படி நமக்குள்ளே தெரியாமல் என்ன பண்ணுவோம்? பொறாமை பட்டு என்ன எலும்பு என்ன ஆயிருமாம்மா? அவன் நல்லா தான் இருப்பான், நம்ம பொறாமப்பட்டு உழுந்து போயிடும். ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, அவங்க அண்ணங்கள் எல்லாம் பொறாமப்படுறாங்க. ஐயோ இவனுக்கு கீழே நாம் இருப்போம்மா, இவன் ஒரு வேஸ்ட் ஆச்சு, இவனுக்கு கீழே எப்படி இருக்கும்போது சொல்லும்போது இவன் மேலே கொஞ்சம் நாட்களாக பார்த்து கோபத்திலே இருந்திருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? அவங்க அப்பா கூப்பிட்டு அண்ணன்கள்லாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு தூரமான காட்டுக்குள்ளே. நீ போய் அண்ணன்களுக்கு என்ன பண்ணு?
சாப்பாடு கொடுத்துட்டு வான்னு சொன்னது தான். இவன் அண்ணனுக்கு தானே சாப்பாடு கொடுக்க போன சந்தோஷமாக வரான். இவன் வர்றதை தூரத்துலேருந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஏதோ சொப்பனக்காரன் வந்துட்டான்டா, கனவு காண்ற நிறைய அவங்க சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் நடக்கிற கனவெல்லாம் பழிக்காது ராசா, என்னது நீ நினைக்கிறதெல்லாம் நினைக்காது, ஆனால் கர்த்தர் சொல்லியிருந்தால் நிச்சயமாக நடக்கும். அதுக்கு கர்த்தர் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்துருந்தா எந்த ஒரு கனவும் நடக்காமல் போகவே போகாது, நிச்சயமாக அது நடந்தே தீரும். இப்போ என்ன நடக்குது, வராரு, வந்த உடனே அவனை தூக்கி அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க, அவனை கொன்று போட்டுடலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இதில் ஒரு நல்ல சகோதரன் பாருங்க, இவனை கொன்று போட்டு நமக்கு என்ன கிடைக்க போகுது, பேசாமல் என்ன பண்ணிடலாம். வசந்த் வாசிங்க, இவனை கொன்று நமக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. பேசாமல் இந்த இஸ்மவேலர் அந்த நாட்களில் மனுஷங்களை அடிமைகளாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த இஸ்மவேலருக்கு என்ன பண்ணிடலாம், விற்று போடுவோம் என்று இவர்களுக்குள்ள பிளான் பண்ணுறாங்க. வாசிங்க, நம்முடைய கை அவன் மேலே பட வேண்டாம். சே, பார்த்தீங்களா இல்லையா, எவ்வளோ பெரிய அன்பு. நம்ம இவனை கொல்ல வேணாண்டா, பேசாமல் என்ன பண்ணிடலாம். எவ்வளோ பெரிய அன்பு இல்லையா, எவ்வளோ பெரிய ஒரு அன்பு. அவன் சொல்கிறான் பாருங்க, ஏய் இவனை கொல்ல வேண்டாம், ஆனால் என்ன பண்ணிடலாம், விட்டு போட்டு அங்கே போய் செத்துட்டு போகிறான். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய அண்ணனுடைய அன்பு எப்படி பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இவனை கொல்ல வேணாண்டா, பேசாமல் என்ன பண்ணிடுவோம், வித்துருவோம். வாசிங்க, அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா சொல்லும் போது பாருங்க, அவன் நம்ம சகோதரன்டா, அவன் நம்மளுடைய, அப்படி அவன் நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கணும், அவனை விட்டுருக்கணும். அப்படி நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கணும், நிச்சயமாக அந்த யோசேப்பு அவங்கெல்லாம் விட்டுருக்கணும். ஆனால் யோசேப்பின் மேலே தேவனுடைய திட்டம் இருந்ததுனால யோசேப்பை கர்த்தர் உடைக்கணும்னு பிளான் பண்ணிட்டார். இப்போ என்ன பண்ணிட்டார், யோசேப்பை அவனை உடைச்சே தீரணும்னு கர்த்தர் பிளான் பண்ணிட்டார். அவன் மேலே பெரிய தரிசனம் உண்டு. இந்த வழியாக போனால் தான் யோசேப்பை உன்னை நான் உயர்த்த முடியும்னு கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார். அதனாலவே என்ன பண்ணுறார், அவங்க இருதயத்தை கர்த்தர் கல்லா மாத்துறார். அது வரைக்கும் கொஞ்சம் நஞ்ச பாசம் இருந்த அந்த பாசம் கூட அவன் இருதயம் கல்லா மாறி. இன்னைக்கு யோசிக்கலாம், காரணமின்றி நான் பகைக்கப்படுகிறேன். காரணம் இல்லாம யோசேப்பு என்ன தப்பு பண்ணான், எந்த தப்பும் பண்ணல. ஆனா தேவ திட்டம் அதுதான். யோசேப்பை உடைக்கணுங்கிறது தேவ திட்டம், யோசேப்பை குழியில போடணுங்கிறது தேவ திட்டம், யோசேப்பை எடுத்து அவங்க கிட்ட வித்து போடணுங்கிறது தேவ திட்டம், யோசேப்பு அந்த இடத்துல போய் அதிகாரி அங்க கீழே அடிமையா வேலை செய்யணுங்கிறது தேவ திட்டம், அங்க அடிமையா போய் ஜெயிலில் சிறைச்சாலையில போடப்படும் தேவ திட்டம். அந்த தேவ திட்டம் எல்லாம் வழியில வந்தாதான் மேல கர்த்தர் உயர்வை வச்சிருக்காரு, அங்க போக முடியும். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க பார்ப்போம். அவங்க சொல்லுக்கு இணங்குறாங்க. கடந்து போகிற போது அந்த யோசேப்பை குழியில் அதை தூக்கி எடுத்து, ஆமென், இஸ்மவேலர்கள் கையில தன் சொந்த தம்பியை கூட பிறந்த பிறப்பை இரத்தத்தை விற்று போட்டார்கள். விற்று போட்டாங்க, அவ்வளோதான். அவன் சோழி. இப்போ அப்பாவிட்ட போய் என்ன சொல்லிட்டாங்க, அப்பா அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி அதில் ஆட்டோட ரத்தத்தை வீசி, அப்பா இந்த நைட்டை இந்த பிள்ளை செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் என்ன அந்த தேசத்தில் போய் அடிமைகளோட அடிமையாக என்ன பண்ணுறான், தேசத்துக்கு கொண்டு செல்லப்படுகிறான். அந்த இடத்துல ஒரு அடிமையை போல வாழ்கிறான். அடிமையான அவனுக்கு தேவன் கூட இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்ம உண்மையை பார்த்து அவன் நேசிக்கிறத பார்த்து கர்த்தர் அந்த ராஜாக்கு மேலே அவனை உயர்த்த சித்தம் உள்ளவராக இருந்தார். இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யோசேப்பை பற்றி அதிகமாக பேச விரும்பலை. யோசேப்பு குழியில் போட்டதும் தேவ திட்டம் தான், அவனை எகிப்தில் விட்டு போட்டதும் தேவ திட்டம் தான், அங்கே போய் அடிமையாக கிடந்ததும் தேவ திட்டம் தான். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்வில் என்னத்தை அனுமதித்தாலும், அடிக்கப்பட்டாலும், நெருக்கப்பட்டாலும், உடைக்கப்பட்டாலும், திட்டுவாங்கப்பட்டாலும் அது எல்லாம் தேவனுடைய திட்டத்தின்படி நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளணும். ஒன்று நம்ம புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு நான் போகிற பாதை ஒருவேளை கடினமான பாதையாக இருக்கலாம், நெருக்கம் நிறைந்ததாக இருக்கலாம், ஆனால் இது தேவனுடைய பிளானில் ஒரு பிளானாக இருக்குது. ஹல்லேலூயா. யோசேப்பு நினச்சிருக்கலாம், ஆண்டவரே நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு சொன்ன பாருங்க, நான் சொன்னதாண்ட ஒரு தப்பு. யோசேப்பு நினச்சிருக்கலாம், நீங்கள் சொன்ன வார்த்தையை நம்பினதான் மிகப்பெரிய தப்பு. இந்த வார்த்தையை மட்டும் நம்பாமல் நான் மட்டும் இருந்ததுன்னா கம்முன்னு வீட்டிலேயாச்சும் என்ன பண்ணியிருப்பேன், ஆடுகளை மேய்ச்சிட்டு சாப்பிட்டு இருந்திருப்பேன். இன்றைக்கி நல்ல சோறு கூட கிடைக்கலாண்டவரே, நான் போயிட்டு இருப்பேன். எனக்கு அடிமையை போல் இன்னைக்கு தண்ணி மொந்து கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த யோசேப்பு ஒரு நினச்சிருக்கலாம். ஆனால் அவனை குறித்ததான தேவ திட்டம் அவனுக்கே தெரியலை. ஒன்று நான் சொல்கிறேன், உங்களை குறித்ததான தேவ திட்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கவே முடியாது. இன்றைக்கும் சரி, என்றைக்கும் சரி, நம்முடைய மூளையினால் தேவனுடைய திட்டத்தை ஒருபோதும் அறிந்து கொள்ளவே முடியாது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்வை குறித்து நீங்கள் என்ன திட்டம் வச்சிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன், எந்த திட்டத்தை வச்சிருந்தாலுமே தேவன் உங்களுக்கு வச்சிருக்க திட்டத்தை அது கிட்ட கூட நெருங்க முடியாது. வசனம் சொல்லுது, நீங்கள் அறியாததும்
எட்டாததுமான, உங்கள் மூளையினால் சிந்திக்க முடியாத, உங்கள் மனசினால் அதை ஆராய முடியாத தேவ திட்டம் உங்கள் மேலேயும் என் மேலேயும் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுக்கு தாங்க இந்த பாதைகள்லாம், அதற்கு தான் இந்த நெருக்கமெல்லாம். இது வழியாக தான் போகணும்னு அவர் பிளான் பண்ணியிருக்கிறார். ஏன்னா ராஜஸ்தானத்தில் போய் அமர வைக்கணும் அப்படின்னா சும்மா கொண்டு போய் என்ன பண்ணிருக்க மாட்டார், அமர வச்சிட மாட்டார். முதல்ல என்ன பண்ணுறாரு, உடைக்கிறார். கர்த்தர் உடைக்கிறார். முதல்ல மிதி வாங்குறான், அடி வாங்குறான். அண்ணங்க கிட்டலாம் மிதி அடி உத. ஆனால் கர்த்தர் திட்டமாக அவன் மேலே இருக்கா இல்லையா? கர்த்தருடைய திட்டம் இருந்தால் ஏன் அடி வாங்க? நீங்கள் யோசிக்கலாம். என் மேலே ஆண்டவர் இருக்கார் எனக்குள்ள, ஆனால் நான் ஏன் அடி வாங்குறேன்? நான் ஏன் கஷ்டப்படுறேன்? நான் ஏன் பாடுகள் மத்தியில் இருக்கிறேன்? நான் எதுக்கு இப்படி இருக்கிறேன்? அப்போ ஆண்டவருக்கு இல்லை என் கூட இல்லையா? ஆனால் யோசிப்பு அதை நினைக்கவே இல்லை. எனக்கு குடியில் போட்டாலும் சரி ஆண்டவரே, எந்த நிலையில் போட்டாலும் சரி, அவர் என் கூட தான் இருக்கிறார், அவர் என் பக்கத்தில் தான் இருக்கிறார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், எந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாம், எவ்வளோ கஷ்டத்தை நீ அனுபவிச்சு கொண்டு இருக்கலாம், இதுவும் தேவ திட்டத்தில் ஒன்று தான். இதான் அந்த ஆசீர்வாதத்துக்கான வழிகள் இதுதான். வழிகளை பெறுவதற்கு முன்பாக சில உடைக்கப்படுகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வரலாம், சில நெருக்கப்படுகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வரலாம், நிந்திக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் வரலாம். அவனை திட்டுறாங்க, சொப்பனக்காரன் வந்துட்டான் பாடுறா, இவன் என்ன பண்ணிடலாம், கொண்டுடலாம்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம். இது எல்லாம் தேவ திட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனன் உடைக்க தான் நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்வில் சொன்னாங்க, சபையை உடைக்க போகிற ஒளியே உங்கள் பிள்ளை தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஊழியக்காரங்களாம் சொன்னாங்க, நான் ரசிக்கப்படாத ஆரம்ப நாட்களில் என்னுடைய தாய் வந்து ஊழியத்தை நடத்திட்டு இருக்கும்போது ஊழியக்காரங்க நிறைய பேர் சொன்னாங்க, நீ சபையை உடைக்க போகிற ஒளியே உன்னோட பிள்ளை தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், நான் உடைக்க போகிற ஒளியாக தான் இருந்தேன். ஆனால் பாருங்கள், அந்த ஒளியையும் கர்த்தர் உடைச்சி என்ன பண்ணியிருக்கிறாரு, உருவாக்குற ஒளியாக மாற்றி வச்சிருக்காரு. பாருங்க, இன்றைக்கி நான் சொல்கிறேன், நம்முடைய சூழ்நிலை எவ்வளவோ சாதகம் இல்லாமல் இருக்கட்டும், ஆனால் சாதகம் இல்லாத சூழ்நிலை சாதகமாக மாற்றியது தான் என் கர்த்தர். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கி சாதகம் இல்லாத சூழ்நிலை இருக்கும் பொழுது தான், அந்த பஞ்சகாலத்தில் விதை விதைக்கும் போது தான் அந்த மனுஷனுக்கு 100 மடங்கு அது அற்புதம் பெற்றார். இன்றைக்கி உன் சூழ்நிலை சாதகமாக இல்லைங்கிறக்காக தேவனுடைய திட்டத்தை ஒருபோதும் என்ன பண்ணிடாதீங்க, குறைத்து மதிப்பிடாதீங்க. அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தை ஒருபோதும் மதிப்பு குறைச்சிடாதீங்க. அந்த திட்டம் எல்லாம் நிறைவேறணும்னா இவைகள் எல்லாம் நடந்து தீர வேண்டும். அதனால தான் வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாம் நிறைவேறும் வண்ணமாக இவைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அடிக்கப்படுவது, உடைக்கப்படுவது, கஷ்டப்படுவது, கண்ணீர் வடிக்கிறது, இன்னைக்கு குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்லை பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, இன்னைக்கு சமாதானத்தை இழந்திருப்பது, இன்னைக்கு ஒரு 10 பைசா கையில் இல்லாமல் இருப்பது, இன்னைக்கு கடனோடு கூட நீங்கள் இருப்பது, இவைகள் எல்லாம் the way of the blessings, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கான வழிகள் எல்லாம் நமக்கு புரியவே புரியாதுங்க. இன்னைக்கு நாளைக்கு யோசிச்சு பாரு, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. நமக்கு தேவ திட்டம் எப்படிங்கிறது தெரியும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுனே நமக்கு தெரியாத நம்மளால தேவ திட்டத்தை எப்படி நம்ம நிதானித்து அறிய முடியும்? வசனம் சொல்லுது, ஆவிக்குரியவனே ஒருத்தன் நிதானித்து அறிய முடியாது இருக்கும் பொழுது கர்த்தர் ஒருவனால் நிதானித்து அறிய முடியுமா? வசனம் சொல்லுது, உலக மனுஷனை எல்லாரும் நிதானிச்சிடலாம், ஆனால் ஆவிக்குரியவனை என்ன உங்களால் என்ன பண்ண முடியும்? நிதானிக்கவே. பாஸ்டர் எப்படி இருப்பார், இப்படி தான் இருப்பாருன்னு உங்களால் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது, என்னை நிதானிக்கவே முடியாது. ஆவிக்குரியவனை ஒருவராலும் நிதானிக்க முடியாது. என்னையே நிதானிக்காமல் இருக்கும் பொழுது இயேசு ஒருவத்தை நிதானிக்க முடியுமா? அவருடைய திட்டத்தை நிதானிக்க முடியுமா? அவருடைய பிளானை ஒருவராலும் புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆரம்பத்தில் அது உடைக்கிறது போல தான் இருக்கும். அந்த உடைக்கப்பட்ட உளி தான் அநேகருக்கு பிரயோஜனமான பாத்திரமாய் மாறும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி நடக்கிற பாதை, இன்றைக்கி உடைக்கிற அனுபவம், இன்றைக்கி கஷ்டப்படுவது, இன்றைக்கி பிரச்சனை, இன்றைக்கி தேவை, இன்றைக்கி லோன் கட்டிட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கி ஃபினான்ஸ் கட்டிட்டு இருக்கிறீங்க, இன்றைக்கி குழுக்கு கட்டுறீங்க, இன்றைக்கி எல்லா பிரச்சனை இருக்கட்டும், இவைகள் எல்லாம் கர்த்தர் அனுமதிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்துக்கு பாதைகளுக்கு நேராக உங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா உடைக்கிறாரு? எந்த நிலைமைக்கு போனாலும் நம்ம அதை மறக்கவே மாட்டோம். உடைச்சதை, உடைக்கப்பட்டவனை பாருங்களேன். உலகத்தில் சொல்லுவாங்க, பரம்பரை பணக்காரனுக்கு என்ன இருக்காது, அதை குறித்து ஒரு இதே இருக்காது. இப்போ ஆரம்பத்தில் வந்து பணக்காரன் என்ன பண்ணுவாங்க, அவங்க குதிக்கிறது ஆடுறது வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்திட்டார்னா அவனுக்குள்ள பெரிய எண்ணமே அதற்காக தான் உடைக்கிறார். எவ்வளோ பெரிய மேன்மைக்குள்ள உன்னை கொண்டு சென்றாலும் உனக்கு தாழ்மை உள்ள இருதயத்தை கொடுத்துருக்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் எவ்வளோ உடைக்கப்பட்டு இன்னைக்கு பெரிய அடிபட்டு வந்த பணக்காரர்களை கேட்டு பாருங்க, அடிபட்டு உயர்ந்தவர்களை கேட்டு பாருங்க. அவர்கள் சொல்லுவாங்க, நான் இத்தனை அடிகள் பட்டு இருக்கிறேன். ஒரு அண்ணன் சொல்கிறாரு, சென்னை சேலம் ஆர்ஆர் பிரியாணி அவருடைய இன்டர்வியூ நான் பார்த்தேன். நான் 2 ரூபாய்க்கு என்ன பண்ணியிருக்கேன், இட்லி விற்று இருக்கிறேன் ரோட்டு கடையில். இன்னைக்கு 2 ரூபாய்க்கு நான் அந்த நாட்கள் இட்லி விற்றுருக்கிறேன். சைக்கிள்லே என்ன பண்ணியிருக்கேன், ரொம்ப தூரம் நான் என்ன பண்ணியிருக்கிறேன், போயிருக்கிறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 ஒரு பிரான்ச் எனக்கு என்ன இருக்குது, கடை இருக்குது.
அல்லேலூயா. 2000 பிரியாணி கடை பிரான்ச் இருக்குதாம இன்னைக்கு இந்த தேசத்தில் அவர்கள் வளர்த்தி கொண்டிருக்காங்க. வெளிநாடுகளில் அவரோட பிரான்ச் இருக்குது. இன்னைக்கு காரணம் அவர் சொல்லும்போது சொல்றாரு, இன்னைக்கும் நான் என்ன பண்றேன், என்னுடைய தொழிலாளிகளுக்கு நான் என்ன பண்றது கிடையாது, அவனுக்கு சம்பளம் கொடுக்கணுமே கொடுக்கறது கிடையாது, அவன் வாழ்றதுக்கு என்ன தேவையோ அந்த சம்பளத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இருதயத்தின் தாழ்மை நிமித்தமாக அவர் பேசுகிறார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், அவர் அந்த பாடு பல்லனை இவ்வளோ பெரிய நிலைமையில வந்திருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அவர் மட்டும் இந்த 2 ரூபா இட்லி கடையை போதாண்டவரே விட்டுறலாம், இந்த நெருக்க இதுக்காக எனக்குன்னு விட்டுருந்தாருன்னா அவர் அந்த இப்படி நிலைமைக்கு போயிருக்க முடியுமா? இன்னைக்கு நான் சொல்கிறேன், இந்த பாதைகளை கத்தர் அனுமதிச்சாலும் இந்த பாதைகள் மத்தியில் கத்தரை இருக்காமல் பிடிச்சு கொள்ளுங்க. இந்த பாதைகளை தேவன் அனுமதிக்கிறாருன்னா இந்த பாதைகளுக்கு பின்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கத்தர் வச்சிருக்கிறார். அதை நம்ம கண்கள் பார்த்தது கிடையாது. அவருக்கு தெரியுமா நான் இப்படிப்பட்ட உயர்வு வருவேன்னு? கண்ணால் கூட அவர் பார்த்துருக்க மாட்டார், நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். அப்படிதான் நினச்சி கூட இவர் சொல்கிறார், என் வீட்டில் இன்னைக்கு 1 லட்சம் வீட்டில் கிடக்குது, அந்த வீட்டில் 1 லட்சம் எப்படி வந்துச்சு எனக்கு தெரியலங்கிறாரு. என் வீட்டில் அந்த ஒரு மூலையில் 1 லட்சம் கிடஞ்சி வரும்போது தான் பார்த்துட்டு வந்தேன், அந்த 1 லட்சம் எப்படி வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் தெரியலைங்கிறாரு. கத்தர் ஒரு மனிதனை எந்த அளவுக்கு ஆசீர்வாதம் வாழ வச்சிருக்கிறார் பாருங்க. இப்போ ஆரம்ப நாட்களில் நம்முடைய வாழ்வில் சில உடைக்கப்படுகிற அனுபவம் இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, தேவன் உடைக்கத்தான் நான் சுத்த பொன்னாய் தேவனுக்காக விளங்க முடியும். தேவனை தங்கத்தை உருக்கத்தான் அதோடைய நிலைமை, அதோடைய விலை மதிப்பு ஏறுகிறதோ அதே போல தேவன் எவர்களை உடைக்கிறாரோ, எவர்களை நெருக்குகிறாரோ, எவர்களை காயப்படுத்துகிறாரோ, கஷ்டப்படுத்துறாரோ, நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க, உலகத்தில் யாருக்கும் அந்த இல்லாத பிரச்சனை எனக்கு இருக்கு அப்படின்னா தேவன் என்னை ஏதோ ஒரு காரியத்துக்காக, நோக்கத்திற்காக என்னை உடைக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ யோசிக்கலாம், எனக்கு மட்டும் எந்த பிரச்சனைனா, எனக்கு மட்டும் இந்த உடைவுனா, எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் வழிகளை கத்தர் வச்சிருக்கிறாரு, அதனால தான் என்ன கத்தர் உடைச்சு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்களா, ஆண்டவரை உடைக்கப்படுறேன், ஆண்டவரை கவலைப்படுறேன், ஆண்டவர் இப்படிப்பட்ட கண்ணீரின் பாதைகளை செல்றேன்னு? இவைகள் எல்லாம் தேவ திட்டத்தின்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் அதிலே 64வது அதிகாரம் அதிலே 8வது வசனத்தை ஒரு சத்தமா வாசிப்போம். 64:8. இப்பொழுதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்கினீர், நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியை. என்ன அது போதும், அந்த இதிலிருந்து பாருங்க, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர். இவன் நல்ல கவனிங்க, இந்த பாதைகளை தேவன் அனுமதிப்பதற்கு கொண்டு சொல்றதுக்கு 2வது காரணம் என்னன்னா, முதலாவது காரியம் நம்மளை உடைக்கிறதுக்காக, 2வது காரியம் நம்மளை உருவாக்குறதுக்காக. உடைக்கிறது வேற, உருவாக்குறது வேற. எத்தனை பேர் டிஃபரன்சேஷன் புரியுது? நீங்க இந்த மைக்கை உடைச்சாதான் மறுபடியும் வேற கிரியேட் பண்ண முடியும். ஆமா தானே? அதுன்னு உடைச்சிடலாமா? இந்த மைக் என்ன பண்ணலாம், ரிப்பேர் ஆயிடுச்சு, இது என்ன பண்ணணும், பிச்சு உள்ள இருக்க பாட்டெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும், மறுபடியும் அதை கிரியேட் பண்ண முடியும். தேவன் நம்மளை உடைப்பதற்கு மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா, நம்மளை உருவாக்கி நிற்பாட்டுவதற்காகத்தான். நல்ல கவனிங்க, என்ன உருவாக்குறாரு கர்த்தர் இந்த நாட்களில்? நீங்க தேவனுடைய நீங்க யோசிக்கலாம், ஏன் கர்த்தனை உருவாக்கணும்? நான் தான் நல்ல உருவாகி தான் என்ன பண்றேன், இருக்கிறேன், நல்லா தானே இருக்கிறேன், நல்ல திடகாத்திரமா இருக்கிறேன், நல்ல பலன் இருக்குது, எனக்குள்ள நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு. நீங்க யோசிக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நமக்குள்ளே தெரியாத சில காரியம் நமக்குள்ள இருக்கும், அதை கர்த்தர் மாற்றுவதற்காக நம்மளை தேவன் உருவாக்குறார். அந்த திட்டத்துக்கு நேராக அடாப்ட் பண்ணணும். நல்ல கவனிங்க, எவன் ஒருவனுமே மூடியை படைச்சிட்டு என்ன பண்ணுறது கிடையாது, வாட்டர் கேனை படைக்கிறது கிடையாது. வாட்டர் கேனை முதல்ல செஞ்சுட்டு தான் என்ன பண்ணுறாரு, அதுக்கேற்ற மூடியை செய்கிறாங்களா இல்லையா? அப்படிதானே? இல்லை மூடியை செஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் கேன் செய்வாங்களா? மூடி வாட்டருக்கு ஏற்ற மாதிரி தான் மூடி. அப்போ தேவ திட்டம் உன் மேலே பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த மூடியை அந்த தேவ திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றணுமா இல்லையா? சொல்லுங்க, மாற்றணுமா இல்லையா? உங்கள் மேலே தேவனுடைய தரிசனம் பெருசாக இருக்குது, அப்போ அந்த மூடி என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி மோல்டிங் பண்ணணுமா இல்லையாங்க? இன்னைக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க, இன்னைக்கு கணவனை என்ன பண்ணணும், எனக்கு ஏற்ற கணவனை போல மாற்றணும்னு சொல்லி எத்தனையோ காரியங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா? கணவனுக்கு நல்லா சமைச்சு கொடுக்கறது, அவருக்கு நிறையா ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது, அவரை சர்ப்ரைஸ் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா. எங்கே பாஸ்டர் போய் ஏதாவது பேசினாலே அடிக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி இருந்தால் கர்த்தர் உங்களை சீக்கிரமாக மாற்றி கர்த்தர் சமாதானமாக வாழ வைப்பாராக. ஆமேன், சத்தம் ஒரு ஆமேன். பாருங்க, ஒரு மனுஷனை உறவையே நம்ம நமக்கு பிடிச்சது போல மாற்றணும்னு நினைக்கும் போது அவங்கள மோல்டு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ கர்த்தர் நம்ம மேலே பெரிய திட்டத்தை வச்சிருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுமாமா, கர்த்தர் அந்த திட்டத்துக்கு நேராக நம்மளை நடத்துவதற்கு நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்.
அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. பாருங்க, நீங்க நினைக்கலாம் ஏன் உபத்திரவத்தை எனக்கு கொடுக்கிறார் அப்படின்னா, வசனம் சொல்லுது, எடுத்து வாசிங்க. ரோமர் 5:3-4 எடுத்து வாசிங்க பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம், அதில் 5வது அதிகாரம், அதில் 3வது வசனம் 4வது வசனம். உபத்திரவம் பொறுமையையும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, உபத்திரவம் எதை கற்றுக் கொடுக்குதாமா? என்னத்தை கற்றுக் கொடுக்குது? பொறுமையை கற்றுக் கொடுக்குது. நீங்க பொறுமை இல்லாத ஆட்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு உபத்திரவத்தை கத்த கொடுத்து என்ன பண்ணுவா தெரியுமா? பொறுமையை கற்றுக் கொடுக்குறார். பொறுமை. நீ உபத்திரவத்தை கத்தர் கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? சில காரியங்களை கத்தர் நம்ம தெளிவுபடுத்துறதுக்காகத்தான். பல மனுஷங்களை பாருங்களேன், எல்லாரையும் ஒரு எடுத்தோடனே நம்பிடுவாங்க. இன்னைக்கு எத்தனை பாதி பேர் இங்கே உட்காந்துட்டு இருக்கலாம். உடனடியாக எல்லாரும் ஒரு மனுஷன் வந்து பேசிட்டாலும் உடனே என்ன பண்ணிடுவாங்க? இவங்களை உடனே நம்பிடுவோம் அப்படின்னு நம்பிடுவாங்க. நம்ம வசனம் சொல்லுது, உப்பும் சர்க்கரையும் ஒரே நிறம்தான். ஆமாவா இல்லையா? உப்பும் சர்க்கரையும் ஒரே நிறம்தான், ஆனால் அதோட ருசி வேற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனுஷன் எல்லாருமே மனுஷன்தான். ஆனால் வசனம் சொல்லுது, எந்த மனிதரிடத்துல நம்ம ஒற்றுமையாக இருக்கணுமோ, சேர்ந்து இருக்கணுமோ, அன்பு செலுத்தணுமோ, அந்த மனிதரிடத்துல தான் அன்பு செலுத்தணும். ஓனாயும் நாயும் ஒரே தூரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி தான் இருக்கும்? ஐயோ இது வந்து நாயிடா, போய் தடவி கொடுக்கலான்னு போனீங்கன்னா பக்கத்தில் போனீங்கன்னா அது என்னவா இருக்கும்? ஓநாய்க்கு. சில மனுஷங்களை பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்க்கும்போது எப்படி இருப்பாங்க? இது வந்து நல்ல நாய், அப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு இருக்கும். பக்கத்தில் போய் பாருங்கள், லபகன்னு கடிச்சு வச்சிடும். அல்லேலூயா. ஐயோ நல்லா கொழுக்கொழுன்னு இருக்குது அப்படின்னு போய் தொட்டு பார்க்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனடியாக அப்படியே அமைதியாக இருக்கும், தப்புன்னு காலை பிடிச்சிரும். என்னோட சின்ன வயசில் அப்படி தான். நான் ஒரு பப்பி நாய் என் ஃப்ரெண்டு வளர்த்திட்டு இருந்தான். அது அமைதியாகவே இருக்கும், அப்படி ரொம்ப குலைக்கிறது அப்படி இப்படிலாம் இருக்காது, அமைதியாகவே இருக்கும். நான் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருப்பேன். பக்கத்துலாம் வரும் போகும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேசட் ஒன்று கீழே விழுந்துருச்சு. அது எடுக்கலான்னு கையை கீழே வைக்கிறேன். அது என்ன நினச்சிருச்சு போல, கல் எடுத்து நம்மளை அடிக்க போகிறான்னு நினச்சிருச்சு. அது வந்து என் கையை பிடிச்சி, இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குது, 2 பக்கம் கை பிடிச்சி சதை பிஞ்சிருச்சு எனக்கு. அந்த சின்ன பையனாக இருக்கும், என் கையை ஒல்லியாக இருக்கும். அந்த கை என்ன ஆயிடுச்சு, 2 பக்கம் வந்து பல்லு பதிஞ்ச உடனே அப்படியே என்ன ஆயிடுச்சு, சதை பிஞ்சு தொங்குது. நான் சதை பிஞ்சு தொங்கி எங்கள் அம்மாட்ட வந்து காமிக்கிறேன். எங்கள் அம்மா என்ன பிடிச்சி அடிக்கிறாங்க. நீ எதுக்கிட்ட அங்கே போய் என்ன பண்ண, போய் நின்று நானே வலியோட வேதனையோட வர என்ன பிடிச்சி என்ன பண்ணாங்க, அடித்தாங்க. மறுபடியும் போய் ஊசி போட்டு வந்தாச்சு. ஓகே, இப்போ என்ன நடக்குது பாருங்க. நம்ம பல நேரங்களில் மனுஷங்களை என்ன பண்ணிடுவோம், கண்ணு முன்னு தெரியாமல் நம்பிடுவோம். கண்ணு முன்னு தெரியாமல் அப்படியே நம்பிக்கை அப்படி வச்சிரும், அப்படியே வச்சிரும். கர்த்தர் என்ன பண்ணுவார், உருவாக்குவார். கர்த்தர் உருவாக்குவார். எவர் மேலே சரியான அன்பு வைக்கணுமோ, யாரை நீ நம்பணுமோ, அப்படிப்பட்ட மனிதர்களை கர்த்தர் இனம் கண்டு கொள்ள உதவி செய்வார். அல்லேலூயா. நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடலாம், மனுஷங்க மேலே அன்பு செலுத்துறவங்களா இருந்தீங்கன்னா யோசிச்சு கொள்ளுங்க. வசனம் சொல்லுகிறது, நாசில் சுவாசம் உள்ள ஒரு மனிதரை நீங்கள் என்ன பண்ணாத, நம்புவதை என்ன பண்ணிடு, இன்றையிலேருந்து உற்று. ஆண்டவர் தான் சொல்கிறாரு, நீ நாசில் சுவாசம் உள்ள எந்த ஒரு மனுஷனையும் என்ன பண்ணிடாத, அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் மாற மாட்டாங்கிறது உனக்கு எப்படிப்பா தெரியும்? கர்த்தருடைய வசனம் தான் சொல்லுது. பல பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே மனுஷனை நம்பி ஏமாந்து போய் இன்னைக்கு வந்திருக்கிறேன். ஆண்டவர் கேட்பாரு, உன்னை யார் நம்ப சொன்னா? ஃபர்ஸ்ட் உன்னை யாருப்பா நம்ப சொன்னா? நாசியில் ஒருத்தன் சுவாசம் இருந்துட்டாலே முடிவு பண்ணிக்கோங்க, அவனை என்ன பண்ணக்கூடாது, நம்பவே கூடாது. அது உலக மனுஷனாக போயிட்டா என்ன பண்ணிடக்கூடாது. ஆண்டோடைய பிள்ளைங்க உலக மனுஷனை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, நம்பிடாதீங்க. கடைசியில் உங்களை கோர்த்துட்டு அவன் என்ன பண்ணிடுவான், ஓடி போயிடுவான். கடைசியில் உங்களுக்கு போலீஸ் சிக்க வச்சுட்டு என்ன பண்ணிடுவான், இவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்ட்டு ஓடிடுவான். தயவு செஞ்சு சொல்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம், யாராக இருக்கட்டும், உலக மனுஷனை நம்பி நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை கோர்த்து விட்டு அவன் என்ன பண்ணிடுவான், நேக்காக கழண்டு ஓடி போயிடுவான். மனுஷனுடைய குணமே அதுதான். தனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுனாவே என்ன பண்ணிடுவான். பேதுருக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை? பேதுருக்கு ஒரு பிரச்சனை என்ன, இயேசு தூக்கிட்டு போகிறாங்க, அடிக்கிறதுக்கு கொல்றதுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இவனை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீ இயேசு கூட இருந்ததானால அப்படிங்கிறாங்க. இவன் நீ யாரு, இயேசு கூட இருந்த ஆள் தானே கேட்குறாங்க. பேதுரு உடனே சொல்கிறாரு, இயேசு கூடயா? இயேசு கூட நான் இல்லையே. எத்தனை வருஷம், 3 வருஷம் கூடவே இந்த ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு அவர் பின்னாடியே போய் அற்புதத்தை பார்த்துட்டு அதிசயத்தை பார்த்துட்டு அவர் தேவனன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேதுரு சொல்கிறாரு, இயேசுவா? நான் யோசிச்சு 2 நாளைக்கு எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் வந்து சொல்கிறேன். இயேசுன்னு எனக்கு யாருன்னு, இயேசுவே உங்களை சாகவே விட மாட்டேன்னு சொன்னாள் அவன். இயேசுவே உங்களை மட்டும் இப்படி மட்டும் சொல்கிற ஆட்களை என்ன பண்ணிடாதீங்க. உயிரே போனாலும் என்ன பண்ண மாட்டேன் உன்னை விட்டு. அவன் தான் ஃபஸ்ட்டு போவான், உன்னை விட்டு அவன் தான் ஃபஸ்ட்டு போவான். என்ன ஆனாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை வரட்டும்டானா நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுவான் பாருங்க. அவனை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க. உயிரே போனாலும் இருப்பேன்னு சொல்லுவான். ஆனால் உயிர் போகிறதுக்கு முன்னாடி அவன் உயிர் போகிறதுக்கு அவனை தான் காரணமாக இருப்பான். லேலூயா.
அல்லேலூயா. அவன் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். மனுஷன் மாற மாட்டான். உங்களுக்கு எப்படி தெரியும்? கர்த்தர் உருவாக்குவார். இப்படிப்பட்ட மனுஷன் மேலே அன்பு வைக்காதப்பா. ஏசப்போட அன்பு தான் உண்மையான அன்பு. எத்தனை மனுஷனை தேடி போய் அன்பு செலுத்தினாலும் உனக்கு கடைசியில் காயந்தான் படுத்துவாங்க. நீ போய் தேடி தேடி அன்பு செலுத்தினாலும் கடைசியில் போய் உன்னை எட்டி உதச்சி கீழே தள்ளி தான் விடுவாங்க. நீ தேடி போய் அன்பு செலுத்தி உயிரே கொடுக்க நீ யோசிச்சாலும் உனக்காக என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க உயிரை கொடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதுதான் மனுஷனுடைய அன்பும் கர்த்தருடைய அன்புக்கும் வித்தியாசம். கர்த்தர் இந்த உருவாக்க நாட்களில் இதெல்லாம் நமக்கு புரிய வைப்பார். இதுதான்ப்பா அன்பு, இப்படி தான்ப்பா நீ அன்பு செலுத்தணும், இவ்வளோ லிமிட்டுக்கு தான் என்ன பண்ணணும் நீ அன்பு செலுத்தணும். ஓவராக உருகி நீ அன்பு செலுத்தினா கடைசியில் நீ தான் என்ன பண்ணணும், உருகணும். அல்லேலூயா. பல நேரத்தில் மறக்கவும் முடியாமல் மாற்றவும் முடியாமல் பல இந்த காதலர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, ரொம்ப அன்பு செலுத்தியிருப்பாங்க. ஐயோ விட்டு பிரியவே மாட்டேன்னு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அவன் விட்டு போயிடுவான், இவன் சூசைட் பண்ணி செத்து போயிடும். அடுத்து பார்த்தா அடுத்த மாதமே அவன் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக சுற்றிட்டு இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், பரலோகத்துக்கு போக முடியாது, நரகத்தில் போய் வடச்சட்டியில் போட்டு வறுத்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், உலக மனிதர் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. அதுவும் ஆவிக்குரிய பிள்ளைகள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் ஓரளவுக்கு நம்புங்க. ஆனால் உலக மனுஷன் மேலே நம்புவதை தயவு செஞ்சு என்ன பண்ணிடுங்க, விட்டுருங்க. இந்த ஒரு இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கர்த்தர் இருளை தனியாகவும் வெளிச்சத்தை தனியாகவும் கர்த்தர் பிரிக்கிறார். பிரிக்கும் போதே புரிஞ்சு கொள்ளுங்க, நான் உலகத்தோடு ஒத்தவன் அல்ல, நான் வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி. கர்த்தரனை அந்த குடும்பத்திலிருந்து, அந்த வீட்டிலிருந்து, அந்த கூட்டத்திலிருந்து என்னை வேறு பிரிச்சிருக்காருன்னா வேறு பிரிக்கப்பட்ட பாத்திரத்தை போல என் வாழ்வு மாறணும். அதற்காக கர்த்தர் உருவாக்குறாரு. என்ன இந்த நாட்களில் என்ன பண்ணுறாரு, என்ன உருவாக்குறாரு. இன்றைக்கி நான் யோசித்தேன், ஆண்டவரே எனக்கு மட்டும் ஒரு 1000 விசுவாசி கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு நான் எப்படி ஆண்டவர் நடத்துவேன்னு சொல்லும்போது கர்த்தர் சொன்னார், இப்போல்லாம் உனக்கு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன், இது உன்னை உருவாக்குற காலம். இப்போ உனக்கு கையில் 1000 விசுவாசி கொடுத்தா உன்னால் என்ன பண்ண முடியாது, நடத்த முடியாது. இருக்கிற 10 பேரை நடத்துறதே உனக்கு கஷ்டமாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்களை உன்னை உருவாக்குவேன். 1,00,000 பேரை உன் கையில் கொடுத்தாலும் அந்த ஜனங்களை சரியாக கர்த்தருக்குள்ளே நடத்துகிற ஒரு மனிதனை உன்னை மாற்றி என்ன பண்ணுவேன், உன் கையில் கொடுப்பேன். ஒரு 10 ஆடு மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிற ஒரு ஓனர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஆடு மேய்க்கிறதுக்கு இன்றைக்கி அதெல்லாம் பெரிய டிமாண்ட். இன்றைக்கி தொழிலாம் தெரியுமா, ஆடு மேய்க்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய டிமாண்டாக இருக்குது. ஆடு மேய்க்கிற தொழிலுக்கு இன்றைக்கி 25,000 சம்பளம் கொடுக்குறாங்க. இன்றைக்கி ஒரு வீடியோவில் பார்க்குறேன், என்ன சொல்கிறேன்னா, பாருங்கள் ஆடு மேய்க்கிறதுக்கு தொழிலுக்கு எனக்கு ஆட்கள் தேவை, மாதமானால் 25,000 சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு பாருங்கள், சாதாரண கம்பெனிலே 12,000, 10,000, 20,000 சம்பளம் கொடுக்குறேன். ஆடு மேய்க்கிறதுக்கு எவ்வளோ பெரிய சம்பளம். இப்போ நல்லா கவனிங்க, ஆட்டு மேய்க்கிற ஒரு மனுஷன் வந்து ஒரு 10 ஆடுகளை மேய்க்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 ஆடு ஒரு பக்கம் போகுது, இவன் சரியாக மேய்க்கலை. அப்போ 1000 ஆடை இப்போ நம்பி அந்த ஓனர் கையில் கொடுப்பாரா மாட்டாரா? அப்போ என்ன பண்ணுறாரு, ஓனர் உட்காந்து சொல்லி தருவார். என்ன பண்ணுவார், எடுத்த உடனே 100 ஆடை கையில் கொடுத்துறதில்ல இந்த ஓனருமே. வந்த உடனே என்ன பண்ணுவார், ஒரு ஆடை கையில் கொடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஆடை என்ன பண்ணுமே, ஒரு ஆடை எப்படி போகுது, ஆடு எப்படிலாம் செய்யணும் ஃபஸ்ட்டு கவனி, அப்புறமா உனக்கு மேன்மைகளை கொடுக்கலன்னு சொல்லி. அதே போல தான் கர்த்தரும் எடுத்த உடனே சில பிளெஸிங்ஸை கொடுக்கறது இல்லை, கர்த்தர் உருவாக்குறாரு. இவைகளை எடுப்பதற்கு நான் பாத்திரமான மாறிட்டேனா அப்படிங்கிறத கர்த்தர் பார்த்துட்டு தான் என்ன பண்ணுறாரு, இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறாரு. கர்த்தர் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து நடத்துவதற்கான திறமைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்குறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு தெரியுமா, கர்த்தர் உருவாக்குறார், பிரித்து எடுக்கிறார், உலகத்தோடு ஒத்து போகாதபடி பிரித்து எடுக்கிறார். நான் இயேசு அறியாத நாட்களில் உலக நண்பர்களோடு கூட சேர்ந்து எத்தனையோ காரியங்களை பண்ணியிருக்கிறேன், எவ்வளோ தவறான வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், என்ன பிரித்து எடுக்கிறார். ஏன் தெரியுமா, உருவாக்குவதற்காக. என்னங்க பாருங்கள், உலக நண்பர்களை பார்க்கும்போது அவர்கள் நினைப்பாங்க, உண்மையாகவே மாறிட்டானா, இல்லை பணங்கின ஏதாச்சும் வெளிநாட்டிலேருந்து வந்துச்சா. நிறைய பேரோட யோசனை தான், வெளிநாட்டில் பணம் இருந்தால் இங்கே எதுக்கு நான் இருக்க போகிறேன், நான் இன்னும் வெளிநாட்டுக்கு போய் செட்டிலாக இருப்பேனே. அல்லேலூயா. பல பேரில் யோசனை, கிறிஸ்தவர்களாக மாறிட்டா உடனே என்ன பண்ணிடுவாங்க, வெளிநாட்டிலேருந்து பணம் எவ்வளோ காசு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனடியாக என்ன கேட்பாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களா, இல்லை இயேசப்போட பிள்ளைங்களை மாறிட்டீங்களா, எத்தனை ரூபா உங்களுக்கு காசு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லை, இருக்கவங்கள பிடுங்கிட்டு தான் விட்றாங்களே தவிர யாரும் நமக்கு கொடுக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், நாங்கள் நேசித்த எங்கள் ஊழியக்காரங்களாம் சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டை எங்கள் பேரில் எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. எங்கள் வீட்டை என்ன பண்ணுங்க, எங்கள் பேர் எழுதி கொடுங்க, நாங்கள் அப்போ தான் ஊழியம் செய்ய முடியும்னு சொன்னாங்க. நாங்களே இன்றைக்கி கேட்டுக்கிறோமா, இன்றைக்கி வரைக்கும் காணிக்கை கொடுக்கலாம் பரவாயில்ல, தயவு செஞ்சு சர்ச்சுக்கு மட்டும் ஒழுங்கா வாங்க தான் கேட்குறோம். அல்லேலூயா. கைகூப்பி அதை தான் நாங்கள் சொல்கிறோம். காணிக்கையே கொடுக்கலான்னு பரவாயில்ல, தசமமாக கொடுக்கலான்னு பரவாயில்ல, நீங்கள் சபைக்கு மட்டும் விடாமல் தேவ சமூகத்தில் வந்து ஆராதிங்க நான் சொல்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒரே ஒரு கருத்து கவனிங்க, உலகம் யோசிக்கும் பொழுது தான் யோசிக்குது, இவனுக்கு இதை கொடுத்துருப்பாங்களோ அதை கொடுத்துருப்பாங்களோ, அவன் சோத்துக்காக நம்ம இயேசு ஏற்றுக்கு சோறு இல்லாமல் வந்தோம்.
அவனுக்கு சோறு இல்லையா? இயேசு ஏற்றுக்கும் போது நல்லா சோறு இருந்துச்சு, நல்லா ஜாலியாக தான் இருந்தோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணாரு தெரியுமா? இவன் எனக்கு வேணும்னு தெரிஞ்சு கொள்றார். அல்லேலூயா. அவரை சூஸ் பண்ணிட்டாரு, அவர் என்னை தெரிந்து கொண்டார். இந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து பிரித்து கொண்டு வரணும், நீ தனிப்பட்ட வித வாழ்க்கை வாழணும்னு சொல்லி என்னை தெரிந்து கொண்டதுனால தான் இன்றைக்கும் தேவன் என்னை உருவாக்கி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி யோசிச்சு பாருங்க, நான் தான் அவனுடைய துணை என்பதை இந்த உருவாக்குற நாட்களில் நமக்கு கர்த்தர் உணர்த்தி கொண்டே இருப்பார். நேசிக்கிற மனுஷங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? கர்த்தர் யார், இப்படி இவங்க எப்படி நேசிப்பாங்க, இந்த பிரச்சனை வந்தால் எப்படி இருப்பாங்கிறத கர்த்தர் என்ன பண்ணுவார்? காமிச்சு கொடுப்பார் உங்களுக்கு. பாருங்க, பேதுரு சொல்கிறான் ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நான் உங்களை சாகவே விட மாட்டேன். அவர் சொல்கிறாரு, நீயா சேவல் கூவதுக்கு முன்னாடி 3 தடவை நான் மறுதளிச்சுவேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. சேவல் கூவதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவேன்? 3 தடவை, ஒரு தடவை இல்லை, சாகவே விட மாட்டேன்னு சொன்ன அந்த பேதுருவை பார்த்து சொல்ற பாருங்க, நீயா ராசா, தெரியும் எனக்கு, நீ என்ன பண்ணிடுவ? சேவல் கூவுறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுவேன்? 3 தடவை அதே மாதிரி கேட்குறாங்க. நீ அவன் கூட இருந்தவ தானே? ஏசு கூட இல்லை யாருன்னு எனக்கு தெரியாது, சீசர்களா அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாதுன்னு விட்டுட்டு என்ன பண்ணிட்டாரு? மீன் பிடிக்கிறதுக்கு மறுபடியும் போயிட்டார். மனுஷன் அப்படிதான். உலகத்தை சொல்லுவாங்களே, மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்கின கதைன்னு சொல்லுவாங்க. என்னது? மண் குதிரையை நம்பி ஆற்றுல ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தா, நம்ம ஊரில் என் வீட்டில் குதிரை வளர்க்குறேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சிருப்பானம்மா, வெளியவே காமிக்க மாட்டானம்மா. திடீர்னு நினைச்சா ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துருச்சு, எல்லாம் தலைதறிச்சு ஓடுறாங்க. இவன் சொல்கிறாங்க, ஏப்பா நீ தான் குதிரை வச்சிருக்கிறே, குதிரை வச்சு வேகமாக ஓடு, சீக்கிரமாக ஓடு அப்படின்னு சொல்கிறாங்களாமா. இவன் என்ன பண்ணியிருக்கான்? உள்ள இருக்கிற மண் குதிரை எடுத்துகிட்டு வந்து மேலே ஏறி உட்காந்துட்டு இருக்கிறான். அந்த ஆறு வந்துச்சு, ஆற்றோட சேர்த்து அடிச்சு விட்டுட்டு நடுவு ஆற்றுல அந்த மண் குதிரை மட்டும் கரைஞ்சு போயிருச்சு. இவன் நடு ஆற்றுல சிக்கி சோழி முடிஞ்சிருச்சு. மனுஷனுடைய அன்பு அப்படிதான். மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குனீங்க, நடு ரோட்டில் விட்டுன்னு என்ன பண்ணிடுவோன்னு ஓடிடுவான். நடு ஆற்றுல விட்டுட்டு என்ன பண்ணிடுவான்? மண் குதிரை நம்பி ஆற்றுல இறங்கிடாதீங்க. அதுதான் மனுஷனுக்கு ஒப்பிடுறது. மனுஷனை நம்பி ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நடு ரோட்டில் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல விட்டுட்டு என்ன பண்ணிடுவான்? ஓடி போயிடுவான். கர்த்தரை மாத்திரம் நம்பி உங்கள் வாழ்க்கை இருக்குமானால் கர்த்தரை ஒருபோதும் வெட்கப்படுத்த நம்மளை விடுவதில்லை. அல்லேலூயா. மண்குதிரை நம்பிடாதீங்க தயவு செஞ்சு. இப்போ ஏன் சொல்கிறேன்? மண்குதிரையை மட்டும் நீங்கள் மூக்கில் புசு புசுன்னு காற்று வரவங்க மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, நம்பிடாதீங்க. அந்த மூக்கில் காற்று வந்துச்சுனாவே அவன் என்ன பண்ண மாட்டான்? உண்மையாக இருக்க மாட்டான், நேசிக்க மாட்டான், விட்டு போயிட்டே இருப்பான். அல்லேலூயா. அதனால் தயவு சொல்கிறேன், வாலிப பிள்ளைகள் மனுஷனை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க. எவனோ உங்களுக்கு வாக்கு கொடுக்குறவன் நம்பிடாதீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். அப்புறம் கடைசியில் நீங்கள் தானே பண்ணணும், முக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கணும். இன்றைக்கி பல குடும்பங்களை யோசித்து பார்க்கும்பொழுது, ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொன்னாருன்னா, திருமணத்துக்கு பிளான் பண்ணிட்டாங்க. பிளான் பண்ணதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்ணுறான்? வெளியில் கூப்பிட்டு போன உடனே சொல்கிறான், நம்ம 2 பேரும் என்ன பண்ணலாம், செக்ஸுவலாக வாழலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, நமக்கு மேரேஜ் ஆக போகுது, இந்த டைம்லலாம் நம்ம தப்பு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்கிறான், நான் தான் உன்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இன்னும் 1 வாரத்தில் உனக்கு கல்யாணம் ஆக போதே, நம்ம திருமணம் ஆக போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேரும் இசைந்து வாழ்கிறாங்க. வாழ்ந்து 2 நாள் போச்சு. 2 நாளில் பார்த்தா பையனை காணோம். லவ் பண்ண பையன் 2 நாள், திருமணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி லவ் பண்ண பையனை காணோம். அந்த புள்ள என்ன இருக்கு? வயிற்றுல வளர்கிற இந்த பிள்ளையோடு கூட இன்னைக்கு வாழுது. மண்ணை நம்பி இறங்கிடாதீங்க. மண்ணான மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு என்ன பண்ணிடாதீங்க. சிலர்லாம் உருகிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? சில வார்த்தை கேட்கும் போது என்ன ஆயிரும்? சிலர் பேசும்போது எப்படி பேசுவாங்க? உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லடா, நீ தாண்டா என் செல்லம், நீ தாண்டா என் பட்டுக்குட்டி, நீ தான் என்னுடைய தங்கம், நீ இல்லாம நான் வாழவே மாட்டேன். உருகிற வார்த்தையை மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, நம்பாதீங்க. திட்டுறவனை கூட நேசிங்க. உங்களை திட்டுவோம் பாருங்க, இதெல்லாம் பண்ணாத தம்பி, இப்படிலாம் வாழாத தங்கச்சி, இப்படிலாம் பண்ணாதவங்கன்னா ஒருத்தர் நேசிக்க மாட்டோம். நீங்கள் பாஸ்டர் யாராச்சும் பிடிக்குமான்னு கேட்டு பாருங்க. இந்த பாஸ்டர் யாருக்கு பிடிக்கும்? இந்த ஆளு இப்போ பார்த்தாலும் வந்து என்ன பண்ணுவார்? திட்டுவார், ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் பாருங்க, உலகம் அதுதான், உலகம் அப்படி தான் இருக்குது. நேசிக்கிறவனெல்லாம் ஏமாத்திட்டு போகிறவன், நேசிக்கிறவனெல்லாம் அன்பு செலுத்துது, திட்டுறவனெல்லாம் என்ன ஆயிருது? உலகம் வெறுக்குது. ஆனால் நீங்கள் நேசிக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. பாருங்க, உலகம் எப்படி இருக்குது தெரியுமா? ஒரு மனுஷன் அப்படி பாசமாக பேசிட்டேன்னா உடனடியாக என்ன பண்ணிடுவோம்? பாசத்துக்கு அடிமைகள் நம்மளாம். யாரு என்கிட்ட நம்ம சொல்லுவோம், நான் பாசமாக இருந்து பாருங்க, நான் என்ன ஆயிடுவேன்? அடிமை உங்களுக்கு. ஆனால் கோவப்பட்டா என்ன பண்ணிடுவேன்? நானே என்ன ஆவேன்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லை, பாசமான வார்த்தைகளுக்கு விழுந்து போன குடும்பம் எத்தனை பேர் இருக்கிறாங்க?
பாசமான வார்த்தைகள் விழுந்து போன ஃபேமிலி, விழுந்து போன பெண், விழுந்து போன ஆண் எத்தனை பேர் இருக்கிறாங்க. தயவுசெய்து சொல்கிறேன், கர்த்தர் உருவாக்குகிற நாட்களில் இதெல்லாம் கர்த்தர் பிரித்து எடுப்பார். சில குப்பைகளிலிருந்து உங்களை பிரித்து எடுக்க காரணம், இந்த குப்பைக்குள்ளே இருந்தேன்னு உன்னை என்ன பண்ண முடியாது, உயர்த்த முடியாது. சில பிரித்து எடுக்கும்போது நீங்கள் யோசிக்கலாம், ஏன் ஆண்டவர் இதை பிரிக்கிறீங்க, ஏன் ஆண்டவர் இதை வெட்டுறீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் யோசிக்கலாம். ஒன்னே ஒன்று யோசித்துக் கொள்ளுங்க, இவைகள் எல்லாம் என் கூட இருந்துச்சுன்னா நான் என்னைக்கும் ஜென்மம் எடுத்தாலும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாது. நான் பைபிள் காலேஜ் ஸ்டார்டிங்கில் என்னோட கூட சில நண்பர்கள் இருந்தாங்க. அவர்களோட சேர்ந்து என்னுடைய வாழ்வு எப்படி தெரியுமாச்சு, பரியாசக்காரனாக மாறினேன். என்னவா மாறினேன், எங்ககிட்ட ஒருத்தர் சிக்கிட்டானா அவ்வளோதான். அந்த மாதிரி ஒருத்தர் மட்டும் சிக்கிட்டானா போதும், அவனை பரியாசம் பண்ணி அவனை கிண்டல் பண்ணி என்ன பண்ணிடுவோம், இருக்கிற இடத்த விட்டு ஓட வச்சிருவோம். அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சு. ஆரம்ப நாட்களே என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் இருந்துச்சு. அவங்களுடைய சின்ன ஒரு காரியம் பண்ணாலும் உடனடியாக என்ன பண்ணுவேன், பரியாசம் பண்ணுவேன். ஆனால் கர்த்தர் என்கிட்ட பேசி சில மனிதர்கள் என்னை விட்டு விளக்கினார், சில உறவுகள் என்னை விட்டு விளக்கினார். அதெல்லாம் விலகி போனதுக்கு அப்புறம் தான் அந்த குணம் என்னை விட்டு என்னாச்சு, விலகி போனது. இன்னைக்கு நான் சொல்கிறேன், கூடாத நட்பு கேடா முடியும்னு சொல்லுவாங்க. வசனம் சொல்லுது, அதிக சொற்களின் நிமித்தமாக பாவம் உண்டாகாமல் சும்மா ஃப்ரெண்ட்லியாக தாங்க பேசுகிறேன்னு சொல்லுவோம். அந்த ஃப்ரெண்ட்லி தான் ஹாயில் ஆரம்பித்து இன்னைக்கு பாயில் முடிஞ்சு போயிடுறேன். தயவு சொல்கிறேன், சும்மா ஃப்ரெண்ட்லியாக நான் பேசுகிறேங்க, ஃப்ரெண்டு தானே, என்ன தப்பு இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு கூட பேசுறது என்ன தப்பு இருக்குது, அந்த அண்ணன் கூட பேசுறது என்ன தப்பு இருக்குது, நான் அண்ணாவாக பார்க்குறேன், அக்காவாக பார்க்குறேன். நீங்கள் பாருங்கள், அண்ணாவாக பார்க்குறேன், அக்காவை பார்க்குறேன்னு சொல்லி நீங்கள் பைபிள் காலேஜ் படித்த சில பேர் கல்யாணம் பண்ணிட்டே போயிட்டாங்க. அண்ணான்னு சொல்கிறாங்க, நான் வாழும்போது என்ன பண்ணாங்க, அண்ணா அக்கா அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தா கல்யாணம் பண்ணி இன்னைக்கு குழந்தையோட நிற்கிறாங்க. என்னடா அண்ணா அக்கா நீங்கள் இப்போ பார்த்தா என்ன பண்ணுறீங்க, கல்யாணம் பண்ணியிருக்கீங்கன்னு யோசிக்கும் போது தான் தெரியுது, இந்த உறவுலையும் பிசாசு என்ன பண்ணுறான், கிரியை செய்கிறான். நம்ம யோசிப்போம், அண்ணாவாக பார்ப்போம், அக்காவை பார்ப்போம், தம்பியாக பார்ப்போம், தங்கச்சியாக பார்ப்போம். நம்ம பார்க்குறது போலவே மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்கிறது யாருக்குமே தெரியாது. தயவு செஞ்சு சொல்கிறேன், தயவு செஞ்சு இப்படிப்பட்ட உறவுகளுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். அல்லேலூயா. ஒரு பாஸ்டர் சொன்னது போல், இது லவ்வர்ஸ் டே எனக்கு வந்துச்சு. யாரெல்லாம் கொண்டாடுனீங்க லவ்வர்ஸ் டே? என்ன லவ்வர்ஸ் டே யாரும் கொண்டாடலையா? திருமணமான லவ்வர்ஸ் கூட கொண்டாடலையா? பாருங்க, பிரதருக்கு கை தூக்கி இருக்கிறார். திருமணமானால் நம்மளாம் லவ்வர்ஸ் தான். அல்லேலூயா. நம்ம திருமணம் ஆகிட்டோன்னா நம்ம மனைவி நீங்கள் லவ்வராக பாருங்கள், உங்கள் கணவர் நீங்கள் லவ்வராக பாருங்கள். திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி எந்த லவ்வராக கூட பார்க்காதீங்க. உங்கள் லவ்வர் கர்த்தர் உருவாக்கியிருக்கு பாருங்க. நீங்கள் நினைக்கிற எதுவுமே உங்கள் லவ்வர் கிடையாது. அவன் விட்டுட்டு போயிட்டே இருப்பான். உங்களுக்கான லவ்வரை உங்கள் கர்த்தர் என்ன இனி உருவாக்க போகிறது கிடையாது. ஏதோ ஒரு மூலையில் உருவாயிருக்கும். நீ போய் லவ்வரை தேடாத. உனக்கான லவ்வரை கர்த்தர் என்ன பண்ணுவார், உன்னை தேடி கொண்டு வர வைப்பார். அது நீ நேசிக்கிறத விட என்ன பண்ணுவோன்னே அழகாக நேசிக்கும். நீ படுத்து கிடக்கும்போது ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கும். வேதனையோடு இருக்கும்போது உன்னை போசிக்கும் அந்த ஒரு நேசம். அல்லேலூயா. ஆனால் நீயா லவ்வரை தேடி போன அப்படின்னா கடைசியில் என்னாகும் பாருங்க. இந்த லவ்வர்ஸ் இன்னைக்கு காதலர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இங்கே போலீஸ் அடித்து துரத்துறாரு. திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தனை பார்க்குறேன், லவ்வர்ஸ் 2 பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, மாடி மேலே நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. போலீஸ் வந்து அவனை அடித்து என்ன பண்ணுறாரு, துரத்துறார். நீங்கள் பீச்சில் மெரினா பீச்சில் பார்க்குற கூட்டமாக ஆளாளுக்கு மூளை என்ன பண்ணுறாங்க, லவ்வர்ஸ்லாம் திருமணமாகாத லவ்வர்ஸ்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்க, உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாருங்கள், இந்த லவ்வர்ஸ்லாம் அடுத்த காதலர் தினம் வரைக்கும் இருப்பாங்களா கூட தெரியல. இந்த காதலர் தினத்தில் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அடுத்த காதலர் தினம் தாங்கிறது கூட இப்போ இன்னைக்கு சாதாரண ஆச்சரியமான காரணமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு பையன் இன்னைக்கு 10 பொண்ணை லவ் பண்ணிருக்கிறான், ஒரு பொண்ணு 10 பையனை லவ் பண்ணிருக்குது. இதெல்லாம் அவ்வளோ நிலை இன்னைக்கு தேசத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் ஒன்றை நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கையை கர்த்தர் வச்சிருக்கிறார். திருமணமாகி தேவனை கனம் பண்ணி ஒரு லவ் பண்ணுற ஒரு வாழ்வு தான் தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி எது வந்தாலும் அது வெட்டப்படணும். அல்லேலூயா. வெட்டப்படணும்னா கொன்றக்கூடாது. என்ன பண்ணிடக்கூடாது, மாசா பாட்டில் விஷத்தை ஊற்றி கொண்டக்கூடியதெல்லாம் நடக்குது. இப்படிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி என்ன பண்ண போட்டு தள்ளிடக்கூடாது. உனக்குள்ளேருந்து வெட்டப்படணும், அதை நீ விட்டுறணும். அதுதான் வெட்டப்படுறதுக்கான அர்த்தம். அல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சுக்கலாம், இந்த பையனை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், இந்த பொண்ணை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னா இல்லை. உனக்காக கர்த்தர் ஒரு அழகான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. இந்த உருவாக்கப்படுற நாட்களில் கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா, கர்த்தர் உருவாக்குவார். நீங்கள் முடிவு பண்ணுங்க, ஃபேமிலியாக கூட முடிவு பண்ணியிருக்கலாம், இந்த பிள்ளைக்கு இந்த பையனை கொடுப்பேன், இந்த பையனுக்கு அந்த பிள்ளையை கொடுப்பேன், யோசிச்சு கொண்டு இருக்கலாம். இல்லை, தேவன் அது திட்டத்தை வச்சிருந்தா திட்டத்துக்கு கொண்டு போவார். நீங்களே என்ன பண்ணிடக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. அல்லேலூயா. தயவு சொல்கிறேன், நீங்களே என்ன பண்ணிடக்கூடாது. சிலருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அப்படி ஆசையை வளர்த்தியே கடைசியில் பண்ணிடுவாங்க, பாவத்துக்குள் சிக்கிக்கொள்வாங்க. இந்த வயது அதை யோசிக்க வேண்டிய வயசே கிடையாது. இந்த வயதில் நீங்கள் அதை திருமணத்தை பற்றி இன்னைக்கு தம்பிக்கு எத்தனை வயது தம்பி உங்களுக்கு நீங்கள் தான் பிரதர் 15 இந்த 15 வயசில் அவர் திருமணத்தை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு அவருக்கு என்னத்தை யோசிக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும், எக்ஸாமில் பாஸ் ஆகணும், என்ன பண்ணணும், அடுத்ததான் என்ன பண்ணணும், காலேஜ் அதை தான் யோசிக்கணும்.
இப்போ உட்காந்துட்டு எனக்கான மனைவி எப்படி இருப்பாங்க, எனக்கு வரப்போகிற ஃப்யூச்சர் ஒய்ஃப் ஒருவேளை இப்படி இருப்பாங்களோ, ஒருவேளை இவங்க தான் ஃப்யூச்சர் ஒய்ஃபாக இருப்பாங்களோ, ஒருவேளை அவங்க தான் ஃப்யூச்சர் ஒய்ஃபாக இருப்பாங்களோ. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, உங்கள் மனசுக்குள்ளே பிசாசு கொண்டு வருவான். தம்பி கூட கொண்டு வரலாம், அதுலேருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்கு வராங்க. அல்லேலூயா, இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிசாசுடைய என்ன எப்படி தெரியுமா, உங்களுக்குள்ள கொண்டு வருவான். இவங்க தான் என்னுடைய வாழ்க்கை துணையாக இருப்பாங்களோ, இவங்க தான் என்னுடைய லைஃப்பில் ட்ராவல் பண்ண போகிறாங்களோ யோசிக்க வைப்பான். ஆனால் இல்லை, தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்துக்கு நேராக உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஒரு வெள்ளை பேப்பர் எல்லாத்தையும் எழுதி ஆண்டவரே ஜஸ்ட் சைன் மட்டும் போடுங்கன்னு சொல்லாதீங்க. தேவன் கையில் கொடுத்து ஆண்டவரே எனக்கானவைகளை நீங்கள் எழுதி அழகாக என்னை நிறுத்துங்க. அல்லேலூயா. எனக்கானவைகளை நீங்கள் கொண்டு வாங்கப்பா, எனக்கான ஆசீர்வாதங்களை நீங்கள் எனக்காக தாங்க. திருமணமானவர்கள் என்ன பண்ணுங்க, அன்பு செலுத்துங்க. வசனம் சொல்லுது, அன்பே பிரதானம், அன்பில்லாதவன் தேவனை அறியான். உங்கள் மனைவியை நீங்கள் நேசிங்க, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நேசிங்க, கணவனை நீங்கள் லவ் பண்ணுங்க, தப்பே கிடையாது. கணவனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன செஞ்சாலும் சரி தப்பே கிடையாது. நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணாலும் சரி, லவர்ஸ் டே அன்னைக்கு நீங்கள் போய் அன்பு செலுத்தலாம் சரி, க்ரீட்டிங் கார்டு என்ன பாஸ்டர் போய் கொடுத்தாலே பிரச்சனை தான், பேசவே முடியல, பேச போனாலே சண்டைக்கு வராங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு யோசிக்கலாம். வரக்கூடிய நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட சமாதானம் உள்ள குடும்பமாக உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மாற்றுவாராக. அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்க, எங்களுக்கு திருமணமாகி 2 வருஷம் ஆகும் போது, இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணுறோம், ப்ரப்போஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நான் ஐ லவ் யூ போய் சொல்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட அன்பை எங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த ஒரு அன்பு எப்போ போனாலும் நமக்குள்ளே இருக்கணும். இந்த ஒரு ஆசீர்வாதம் எப்போ போனாலும் நம்ம வாழ்க்கையில், இது தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம், இது தேவன் கொடுக்குற ஒரு உறவு. அந்த உறவில் தயவு செஞ்சு என்ன பண்ணிடக்கூடாது, விரிசல் விடாதபடி நம்ம பார்த்து கொள்ள வேண்டியது 2 பக்கமும் பொறுப்பு இருக்குது. கணவன் கையிலையும் பொறுப்பு இருக்குது, மனைவி கையிலையும் பொறுப்பு இருக்குது. விரிசல் யார் செயலுமே விழக்கூடாது. அல்லேலூயா. நான் இதை பேச வரல, நம்ம டாபிக்குள்ளே போவோம். அப்போ கர்த்தர் நம்ம வாழ்வில் நம்ம உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இந்த நாட்களில் உருவாக்கும் பொழுது இனம் கண்டு கொள்வோம். இந்த மனுஷங்கள்லாம் நம்மளை நேசிப்பாங்க, இந்த மனுஷங்களாம் நம்ம கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அது மூலமாக கர்த்தர் மட்டும்தான் நம்ம கூடவே என்றைக்குமே இருக்க போகிறாங்கிறத கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காமிப்பார். உப்பும் சர்க்கரையும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணிடக்கூடாது, 2 ஒன்று தான் நம்பிடக்கூடாது. எது நம்முடைய உடலுக்கு தேவையானதோ அதை மாத்திரம் என்ன பண்ணணும், நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை நம்ம பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு காரியத்தில் சொல்ல விரும்புகிறேன். யாக்கோபு எத்தனை பேருக்கு தெரியும்? யாக்கோபு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரா யார்? யாக்கோபு யார்? பைபிளில் போன வாரம் மெசேஜ் கேட்டிங்களா இல்லையா? அந்த யாக்கோபை பற்றி நீங்கள் சொல்கிறேன். யாக்கோபு கல்லில் படுத்து கிடக்கும்போது ஆண்டவர்கிட்ட ஒரு தரிசனத்தை பெறும்போது ஆண்டவர் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. என்ன சொன்னார்? யாக்கோபு ஆண்டவர் சந்திக்கும் பொழுது வானத்திலிருந்து கத்த பேசும் பொழுது யாக்கோபுட்ட கர்த்தர் ஒரு காரியத்தை கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்? யாக்கோபு என்ன வேணும்னு கேட்டார். என்ன வேணும்னு கேட்டார்? சொல்லுங்க, ஃபுல்லாக சொல்லுங்க. உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க தங்குற கடமும் என் தகப்பின் தேசத்துக்கு நான் திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா உமக்காக ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், தசமபாகம் கொடுக்குறேன், உமக்காக நிற்கிறேன். அந்த யாக்கோபே தான் திரும்ப வரான். திரும்ப அந்த தேசத்தை தாண்டி வரும் பொழுது, அந்த லாபானை தாண்டி வரும் பொழுது ஒரு காரியம் நடக்குது. என்ன தெரியுமா? அந்த யாக்கோபு திரும்ப வரும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, அதே சூழ்நிலை நிற்கிறான். இரவு முழுவதும் என்ன பண்ணுறான்? ஜெபம் பண்ணுறான். நல்ல அந்த சூழ்நிலை தெரியும். இரவு முழுவதும் யாக்கோபு ஜெபிக்கிறான், ஆண்டோடைய பாதத்தை பிடிச்சி ஜெபித்து கொண்டே இருக்கிறான். அப்போ ஆண்டவர் கேட்குறாரு, சரி யாக்கோபே நேரம் ஆச்சு, என்னை விடுன்னு சொல்லும் போது ஆண்டவர்கிட்ட அவன் கேட்குறான், ஆண்டவரே உம்மை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடமாட்டேன்னு சொல்லும் போது ஆண்டவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுன்னு கேட்குறாரு. அவன் என்ன கேட்டான்? சொல்லுங்க, என்ன கேட்டான்? ஃபர்ஸ்ட் கேட்டது உணவு கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, ட்ரெஸ்ஸு கொடுங்க, நல்ல தங்க இடம் கொடுங்க, நல்ல வீடு கொடுங்க, வாசல் கொடுங்க, எனக்கு அமெரிக்காவுக்கு போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும். ஓகே. செகண்ட் ஒன்று ஆண்டவர்கிட்ட போய் எல்லாம் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் கேட்குறான். என்ன கேட்குறான்? ஆசீர்வதித்தாலுடைய விடமாட்டேன்னு சொல்கிறான். அது ஓகே. என்னப்பா உனக்கு வேணும்னு கேட்கும்போது சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் அறிவிங்க, நீர் யாருன்று நான் அறிஞ்சு கொள்ளணும். அதை தான் ஃபஸ்ட்டு கேட்குறான். அது அப்போ அவனோட டிமாண்ட் என்னமா இல்லை, சாப்பாடா இல்லை, அவனுக்கு ஆசீர்வாதமாக இல்லை, தங்க இடமா இல்லை. அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட பின்பு அவன் கேட்குறது எதுவாக தெரியாமல் இருக்கு, ஆண்டவரே இன்னும் உண்மை அறியணும், உம்முடைய நாமத்தை என்னவென்று அறிவிங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், சில ஏசாக்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கை அனுமதிக்கிறது நன்மைக்காகத்தான். சில ஏசாக்கள் நெருக்கத்தான் கர்த்தர் சமூகத்தில் சேரும்.
சில லாபான் நம்மளை நெருக்கத்தான் கர்த்தர் சமூகத்தில் சேரும். நீங்கள் சொல்லலாம், என் தொழிலில் சில ஏசாக்கள் எழும்பிட்டாங்க, சில என்னுடைய வாழ்வில் சில லாபான்கள் எழும்பிட்டாங்க. அவன் எந்த அளவுக்கு நெருக்கிறானோ அந்த அளவுக்கு ஆண்டோட சமூகத்தில் சேர ஆரம்பிங்க. கர்த்தர் அவனை காட்டிலும் கர்த்தர் பலத்த ஜாதியை அவங்கள மாற்ற போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் சில மனுஷர்களை விட்டு நெருக்க வைப்பார். சில ஏசாக்கள் அனுப்பி வைக்கார். கர்த்தர் என்ன பண்ணுவார், சில ஆட்களை கர்த்தர் உருவாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா உடைக்கிறதுக்கு 10 பேர் அவரே, இந்தப்பா போய் என்ன பண்ணி என் பிள்ளைய என் பிள்ளைய உடைக்க தான் என்ன பண்ணுவேன், உயர்த்துவேன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் ஒருத்தர் உருவாக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா முதலாவது என்ன பண்றாரு தெரியுமா, உடைக்கிறதுக்கு ஆளை அனுப்பிச்சு வைக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் சில ஏசாக்களை நம்ம வாழ்க்கையில் கொடுத்துருக்கலாம். சில ஏசாக்களை போல சில பிரச்சனை உள்ள மனுஷனை, ஐயோ இந்த ஏசாவனால வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போகுது நினச்சி கொண்டு இருக்கலாம். சில லாபான் போல அந்த மாமனார் மாதிரி பிரச்சனை வரப்போகுது நினச்சி கொண்டு இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, சில ஏசாக்களை கர்த்தர் அனுமதித்தது யாக்கோபை கர்த்தரிடத்தில் நடத்துவதற்காக. இன்னைக்கு உன் வாழ்க்கை பிரச்சனை அனுமதிச்சது காரணம் தெரியுமா, சில ஏசாவாக இருக்கட்டும், சில லாபானாக இருக்கட்டும், உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், கர்த்தர் உன்னை அனுமதிச்சது காரணம், அது வரைக்கும் உன்னோட நீட் என்னவா இருந்துச்சு, சாப்பாடாக இருந்துச்சு, தேவையாக இருந்துச்சு. இன்னைக்கும் உன் தேவை என்னவா இருக்குது, இயேசு தான் உன் தேவையாக இருக்குது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுது ஆரம்ப நாட்கள் நமக்கு எவ்வளோ தேவை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு நம்முடைய தேவை எதுவாக இருக்கணும் தெரியுமா, இன்னமும் இது தாங்க அது தாங்கன்னு கேட்கக்கூடாது. நான் உம்மிடத்தில் வர வாஞ்சையை ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. ஏன் உருவாக்குறாரு தெரியுமா, அவர் திட்டத்துக்கு நேரம் வரணும்னா அவன் தேவை எதுவுமே அவன் தேவையாக இருக்கக்கூடாது, தேவனே அவன் தேவையாக மாறணும். ஆமென். சத்தம் ஒரு ஆமென். தேவையோடு வருகிறவன கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது, அவனை உருவாக்கி பயன்படுத்த முடியாது. கர்த்தர் எந்த ஒரு மனுஷனை உருவாக்கி தேவை இயேசுவா மாறுகிறதோ அப்போதான் அவனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. முதல்ல உடைக்கிறார், அவனை மிதிக்க ஒப்பு கொடுக்கிறார், அவனை பிரச்சனைகளுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறாரு, அவனை அடிக்க ஒப்பு கொடுக்கிறார். ரெண்டாவது காரியம், சில காரியங்களை உருவாக்குறார். உடைக்க என்ன பண்ணுறாரு, ஒரு களிமண்ணை ஒரு களிமண் குயவன் உருவாக்குவது போல அதை உடைச்சு என்ன பண்ணுறாரு, அதை மிதித்து எடுத்து அந்த களிமண்ணை உருவாக்கி அழகான பாத்திரமாய் மாற்றுகிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாவது காரியம், எடுத்தவர்கள் ஒரே வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் அதே 30வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 8:30. எவர்களை முன்குறித்தாரோ அழைத்தும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ. அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, யாரெல்லாம் கர்த்தர் உடைக்கிறாரோ, யாரெல்லாம் கர்த்தர் உருவாக்குறாரோ, யாரெல்லாம் கர்த்தர் நெருக்கிறாரோ அவனை தான் கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ தரிசனம் இருக்கிறவனுக்கு தான் பாடு அதிகமாக இருக்கும். தரிசனம் உள்ளவனுக்கு தான் பாடு அதிகமாக இருக்கும், பிரச்சனை அதிகமாக இருக்கும், நெருக்கம் அதிகமாக இருக்கும். நீங்கள் இழைக்கிற காரியங்கள்லாம் வாய்க்காமல் போகலாம். ஒரு பக்கம் நெருக்கம் அதிகமாக இருக்கலாம், பிரச்சனை அதிகமாக இருக்கலாம், தேவைக்கு மிஞ்சி செலவு இருக்கலாம், தேவைக்கு மிஞ்சி அதிகமான பணத்தேவைகள் உங்கள் வாழ்வில் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், எந்த ஒரு மனிதன் மேலே தரிசனம் இருக்கிறதோ அவனுக்கு தான் நெருக்கமும் அதிகமாக இருக்கும். அல்லேலூயா. சத்தம் ஒரு அல்லேலூயா. அப்போ ஒன்று புரிஞ்சுக்கொள்ள, இவைகள் எல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு நேராய் நடத்துகிற திட்டத்துக்கு நேராய் நடப்பதற்கான காரியங்கள். இன்றைக்கி நடக்கிற பிரச்சனை, போராட்டம், இன்றைக்கி அடி வாங்குறது, மிதி வாங்குறது, சரி எல்லாம் சரி, அதெல்லாம் தேவனுடைய திட்டம் தான். எத்தனை பேர் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கொள்கிறீங்க, இன்றைக்கி எல்லாமே சரி ஆண்டவரே, இன்றைக்கி நடக்கிற பாதைகள் எல்லாம் உங்களுடைய திட்டம் தான். தேவ திட்டம் இல்லாமல் என் மண்டையிலேருந்து ஒரு முடி கூட. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரம்மா, பிரசங்கம் பண்ண ஒரு மனுஷன் கீழே இருந்து ஓடி வந்து கண்ணத்தில் சப்புன்னு அரைஞ்சிட்டான். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணது போதும், வீட்டுக்கு போங்க. யோசிக்கிறீங்க, நானும் அப்படிதான் ஒரு நாள் இல்லை அப்படிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. பிரசங்கம் பண்ண சப்புன்னு கண்ணத்தில் அரைஞ்சிட்டான். அரைஞ்ச உடனே கூட இருக்க அந்த எல்லா மனுஷங்களும் ஊழியக்காரங்களும் அவனை பிடிச்சி சண்டைக்கு போகிறாங்க. சண்டைக்கு போன உடனே அவர் சொல்கிறார், இல்லை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கத்தை மறுபடியும் தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. பிரசங்கத்தை மட்டும் கீழே இறங்கி ரூமுக்கு வந்துட்டார். பாஸ்டர்ஸ்லாம் கேட்குறாங்க, என்ன பாஸ்டர் அவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி 1,00,000 பேர் உட்காந்துருக்குறாங்க, அவ்வளோ கூட்டத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கன்னத்தில் சப்புன்னு பலாருன்னு அரைஞ்சிட்டானே, நீங்கள் ஒன்றுமே பேசாமல் நீங்கள் பாட்டுட்டு விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாராம்மா, இல்லை கர்த்தருடைய திட்டம் இல்லாமல் அவனால் தொட முடியுமா, கர்த்தருடைய திட்டத்தின்படி அவன் அடித்தது கூட எனக்கு கர்த்தருடைய திட்டம் தான். கர்த்தருடைய திட்டம் இல்லாமல் என் தலையில் ஒரு முடி கூட விழாதுன்னு நான் சொல்லி ஜெபம் பண்ணனே, அப்போ என் அடித்ததுமே தேவ திட்டம் தான். அந்த இடத்துல என் பொறுமையை அவர்கள் மத்தியில் வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அவர் யாரும் இல்லை, நம்ம டிஜிஎஸ் தினகரன் அங்கிள். அவர் பிரசங்கம் பண்ணிருக்கும்போது கன்னத்தில் ஒரு தப்பிட்டான். ஆனால் உடனே அவர் அதை விட்டுட்டு தேவன் எனக்கு அதை அனுமதிச்சாருன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு பாருங்கள், நம்முடைய வாழ்வில் கர்த்தர் எதை எப்படிப்பட்ட போராட்டத்தை அனுமதிக்கட்டும், எப்படிப்பட்ட நெருக்கத்தை அனுமதிச்சாலும் இவைகள் எல்லாம் தேவ திட்டம். இவர்கள் எல்லாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிகள். தேவன் இதெல்லாம் எனக்காக வச்சிருக்கிறார், இதெல்லாம் தாண்டி போகணும்னு வச்சிருக்கிறாருங்க. இவையெல்லாம் பார்க்கணுன்னு கர்த்தர் வச்சிருக்கிறார், இந்த அடியெல்லாம் வாங்கணும்னு கர்த்தர்
வச்சிருக்க இந்த திட்டம்லாம் வாங்கணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். இவைகள் வழியாக நம்மளை ஆசீர்வாதத்துக்கு நேராக கர்த்தர் கொண்டு போவார். அல்லேலூயா. இவைகளெல்லாம் பட்டுட்டு அவர் அப்படியே விடுகிறவர் அல்ல. எந்த இடத்துல தலை குனிந்தோமோ, வெட்கப்பட்டோமோ, நிந்திக்கப்பட்டோமோ, அதே இடத்துல நம்ம தலைகள் என்ன பண்ணுவார்? நம்ம ஏசப்பா உயர்த்துவார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இன்னைக்கு திட்டம் ஒருவேளை இன்னைக்கு நம்ம புரியாமல் இருக்கலாம், ஆனால் நடத்துகிற தேவன் என் கூட இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்க. இன்னைக்கு திட்டம் ஒருவேளை பெருசா பிரச்சனையா இருக்கு அப்படின்னா அவர் என்னை விட்டு விலகி போயிருக்கணுமா இல்லையா? இது தேவ திட்டம் இல்லைன்னா அவர் என் கூட இருக்கக்கூடாது. ஆமாம் தானே? தேவ திட்டம் இல்லைன்னா இன்னைக்கு நான் பாடுகள் படுவது தேவ திட்டம் இல்லைன்னா என் கூட அவர் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ ஏற்பட்ட பாடுகள் மத்தியிலும் இயேசு என் கூட இருக்காருன்னா இவையும் என் தேவ திட்டம் தான், இவையும் என் திட்டம் தான், இவைகளும் கர்த்தருடைய பாதைகள் தான். இன்னைக்கு நான் நெருக்கத்துக்குள்ள போனாலும் அதுவும் அல்லேலூயா சொல்லுங்க, அதுவும் ஆமென் அல்லேலூயா. ஆனாலும் ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, கடைசியில் நான் விழுந்து போக மாட்டேன், என்னை கர்த்தர் வாழ வச்சிருப்பார். ஆமென். நான் கடைசியில் மனுஷங்களாம் பார்க்கும் பொழுது ஐயோ இப்படி போயிட்டு இருக்காங்களே, என் வாழ்க்கை என்ன ஆகும்? சில பேர் யோசிக்கலாம், ஏசப்பா அறிந்த பிள்ளையா இருக்கிறான், உன் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டமா, உன் வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனையான்னு சொல்லி ஒருவேளை உலக மனுஷன் உங்களுக்கு குறித்து சொல்லி கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, எந்த ஒரு மனிதர்கள் முன்பதாக நீங்கள் அவமானப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, தலைகுனிந்து கொண்டு இருக்கீங்களோ, நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாக நம்மளை மேன்மைப்படுத்துகிற நாட்களை சமீபமாக வச்சிருக்கிறார். ஆமென். சத்தம் ஒரு ஆமென். ஒருவேளை உலக மனுஷங்க உங்களை வெறுக்கலாம், ஒருவேளை உலக மனுஷன் உங்களை உடைக்கலாம், நீங்கள் குடும்பத்தில் உடைக்கப்படலாம், உங்கள் வேலை செய்கிற இடத்துல உடைக்கப்படலாம், நிந்திக்கப்படலாம், ஒரு சமுதாயத்தில் உங்களை ஒரு தவறான வார்த்தைகள் சொல்லி திட்டிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்றை சொல்றேன், கர்த்தருடைய தரிசனம் உங்க மேல வைக்கப்பட்டிருக்குன்னா அவர் நடத்துகிற பாதைக்கு நேராக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இப்படிப்பட்ட பாதைக்கு நேராக நடத்தட்டும். ஆனாலும் முடிவில் கர்த்தர் ஒரு மகிமையான ஒரு காரியத்தை எனக்காக செஞ்சு முடிப்பார். அல்லேலூயா. யோசேப்புக்கு அதுதான் நடந்துச்சு, தாவீதுக்கு அதுதான் நடந்துச்சு. உலகத்தில் தேவனை நேசித்த எல்லா பிள்ளைகளுக்கும் அதுதான் நடக்கிறது. கடைசியில் ஆரம்பம் அற்பமாக இருக்கட்டும், ஆனால் முடிவில் ஒரு சம்பூர்ணமான ஒரு முடிவை கர்த்தர் உங்களுக்கும் எனக்காகவும் கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஆண்டவரே நான் எல்லாரும் தள்ளப்பட்டுட்டேன், இனி என் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, இதுதான் என்னுடைய நிலைமை என்று யோசித்து கொண்டிருக்கலாம். மனுஷனுடைய மூளை என்பது ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை மட்டும்தான் யோசிக்கும். ஆமாம் தானே? அதுக்கு மிஞ்சியவனால் யோசிக்க முடியாது. உலகத்தில் கூட சொல்கிறாங்க, டாக்டர் அம்பேத்கர், சாரி அவருடைய பேர் என்ன, அப்துல் கலாம். டாக்டர் அப்துல் கலாம் அவர் பார்த்தீங்கன்னா ஏவுகணையை கண்டுபிடிச்சவர். அவருடைய மூளை செத்து போன உடனே மூளை எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. 3% தான் இருக்குதாமா மூளை பயன்பட்டு இருக்குதாமா. அப்போ யோசிச்சு பார்த்தா நம்ம மூளையெல்லாம் இன்னும் என்னால் பயனே படலை. ஏவுகணையை கண்டுபிடிச்சவருக்கே 3% தான் யூஸ் ஆயிருக்குன்னா நம்ம மூளையில் என்ன இல்லை இன்னும். நான் சொல்கிறேன், உங்கள் மூளையால் கர்த்தருடைய திட்டத்தை நிதானிக்கவே முடியாது. அவருடைய திட்டம் என்பது எண்ணக்கூடாத திட்டம், அறியாத திட்டம். அந்த அறியாத திட்டத்தை அறிந்து கொள்ளணும்னா ஒன்றே ஒன்று பண்ணுங்க, புலம்பிக்கிட்டு இருக்காம, கவலைப்பட்டு கொண்டு இருக்காம அவர் நடத்துகிற பாதைகளுக்கு ஒப்பு கொடுங்க. அவர் நடத்துகிற பாதைக்கு உங்களை என்ன பண்ணுங்க, சரண்டர் பண்ணுங்க. ஐ சரண்டர் லார்ட், உங்களுடைய பாதைக்கு நேராக என்னை முழுசாக ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் நடத்துகிற பாதையின் வழியாக இப்படி கொண்டு போங்க. ஆனாலும் முடிவில் நீங்கள் நடத்தின பாதைகள் நன்மையான முடிவாக இருக்கும். ஆமேன். சத்தம் ஒரு ஆமேன். ஆண்டவரே, முடிவு என்பது எனக்கு ஆச்சரியமூட்டுகிற ஒரு முடிவாக இருக்கும், சாதகமான முடிவாக இருக்கும். ஒருவேளை இன்றைக்கி நடக்கிற பாதை அப்படி இருக்கலாம். ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, இனிமேல் என்ன பண்ண போகிறேன், இனிமேல் கவலைப்பட போகிறது கிடையாது, அழப்போகிறது கிடையாது, கஷ்டப்பட போகிறது கிடையாது. நான் அப்படி தான், என்ன நடக்கட்டும் ஆண்டவரே, முடிச்சித்தோம் உங்களுடைய திட்டம். ஆண்டவரே ஏசப்பட சொல்லுவேன், அடி வாங்கினா உமக்கு தான் பிரச்சனை, எனக்குலாம் ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களை தான் 4 பேர் திட்டுவான், என்னையெல்லாம் என்ன பண்ண மாட்டான், திட்ட மாட்டான். எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, கர்த்தர் அப்படி கூட என்னை அடி வாங்க கூட விடுவதில்லை, என்னை திட்டுவாங்க கூட விடுவதில்லை. கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த அடாப்ட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன், திட்டத்தை நான் என்ன ஏற்றுக்கொள்கிறேன், அடியை ஏற்றுக்கொள்கிறேன், உயர்வை ஏற்றுக்கொள்கிறேன். அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, இவன் அடித்தாலும் என்ன பண்ணுவார், அடித்து காயப்படுத்தி கட்டு போடுறவர். அல்லேலூயா. கர்த்தர் சில காயங்களை அனுமதிச்சாலும் நீங்கள் ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, இதுவும் எனக்கான திட்டத்திற்கான வழிகளே, வாசல்களே. இந்த பாதைகளின் வழியாக போனாதான் தேவ திட்டம், என்னை குறித்ததான தேவ திட்டம் நிறைவேறும்.